வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் நிலவரத்தில் முன்னுரை எதுவும் தேவையில்லை என்றாலும் அடிப்படையான சில அம்சங்களை பேச வேண்டியது இருக்கிறது. ஆளுநர் நேற்றைக்கு திரும்பியிருக்கிறார். தற்போதைய முதலமைச்சரும் முதலமைச்சராக பொறுப்பேற்க அதிமுக சட்டமன்ற கட்சியினரால் தேர்வு செய்யப்பட்டிருப்பவரும் நேற்றைக்கு ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித்திருக்கிறார். என்ன சந்தித்தார்கள் என்கிற விவரத்தை தற்போதைய முதல்வரும் முதல்வர் தேர்வு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரும் எந்த கருத்தையும் பகிரவில்லை. அதே போல அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன என்பது பற்றி, அதில் தனது நிலை என்ன என்பது பற்றி ஆளுநர் இதுவரையிலும் சொல்லவில்லை. தாமதம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் என்று திருமாவளவன் அவர்களும், ஆளுநருடைய நடவடிக்கை விமர்சனத்திற்கு உரியது, பெரும்பான்மை யாருக்கு என்பதை சட்டமன்றம் முடிவு செய்யட்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கருத்து தெரிவித்திருக்கின்றன. பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரமான வகையில் அவர்கள் செயல்பட உறுதி செய்ய வேண்டும் என்று திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வற்புறுத்தியிருக்கிறார். இந்த தாமதம் ஏற்கத்தக்க ஒன்றா, ஆளுநருடைய செயல் விமர்சனத்துக்கு உரியதா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள், அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள், ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர். விஜயசங்கர் அவர்கள், விமர்சகர் பத்திரிகையாளர் திரு ஆர். மணி அவர்கள், வணக்கம். இந்த நடவடிக்கை, ஆளுநருடைய மௌனம், ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் வராதது அப்படின்றது ஆளுநர் மீதான விமர்சனத்துக்கு இட்டு சென்றிருக்கிறது. பொதுவாக அரசியல்வாதிகள் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி விமர்சனம் செய்து கொண்டார்கள். பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமரை விமர்சிப்பார்கள். ஆனால் குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ தலைமை நீதிபதி போன்றவர்களையோ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வைக்கக்கூடியவர்களை அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க விமர்சிக்கிறதில்ல பொதுவான தருணங்களில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநருடைய செயல் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த விமர்சனம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லுவீங்களா, நியாயமானதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இது நிச்சயமாக நியாயமான ஒரு விமர்சனம் தான். ஏனெனில் கடந்த 5 நாட்களாக ஆளுநர் நடந்து கொண்ட முறையை மட்டும் வைத்து பார்த்தால் அது ஏதோ தவறு போல தோன்றும். இதை நாம் ஒரு 5 மாதங்கள் பின்தள்ளி பார்க்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேருவதற்கு முன்பே ரோசையா அவர்கள் ஆளுநர் பதவி ஓய்வு பெற்று விட்டார். ஒரு ஃபுல் கவர்னர் அவர், அந்த டேர்ம் முடிய போகுதுன்னு தெரியும். ஒரு ஃபுல் கவர்னரை ஏன் போடலை? தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆக போகிறது. 5 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. இந்த பிரச்சனை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாநிலத்திற்கு போஸ்ட் ஜெயலலிதா சினாரியோவில் ஒரு பொறுப்பு ஆளுநர் இல்லாமல் இருப்பது நல்லது என்று மோடி அரசு கருதுகிறது என்று தான் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஏனெனில் பல விதமான மெனியூரிங்க்கு அது அவங்களுக்கு உதவும். இப்போ இந்த கிரைசிஸ் ஆரம்பித்த பிறகு அவங்க நடந்துக்கிற முறையை பார்த்தால் அந்த சந்தேகம் வலுப்பெறுகிறது. இப்போ என்ன நடந்திருக்கு? கடந்த 5 நாட்களாக ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அதுவும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது ஒரு ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டர் அந்த கேபினெட் வந்தது. அண்ணா அவர்கள் இறந்த பொழுதும் எம்ஜிஆர் இறந்த பொழுதும் தற்காலிக முதலமைச்சர் தான் வந்தார். அந்த முதலமைச்சர் திடீரென்று ராஜினாமா செய்த பொழுது அவரை நேரில் அழைத்து கேட்காமல் ஃபேக்ஸ் ராஜினாமாவே ஏற்றுக்கொண்டு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரையில் காபந்து சர்க்காராக நீடிங்கள் என்று சொல்லிவிட்டார் நம்முடைய கவர்னர். 2 நாட்கள் கழித்து நம்முடைய முதலமைச்சர் பல்ட்டி அடித்து நான் மிரட்டப்பட்டேன் என்று சொன்ன பிறகு இந்த நிலைமை கிரைசிஸை நோக்கி போகுது. இல்ல, மிரட்டப்பட்டதுலயும் பல்ட்டி அடிச்சிட்டார், அதுலயும் பல்ட்டி அடிச்சிட்டார். அவர் நிர்பந்திச்சாங்கன்னு தான் சொல்றாரு. யாரும் மிரட்டினா என்ன மிரட்டலாம் அது இல்ல என்றார். அண்டர் டியூரஸ் நிர்பந்திக்கப்பட்டேன்ற வார்த்தையை அவர் சொல்றார். இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், எம்எல்ஏவாக இருப்பவர் ஓபிஎஸ் தான், சசிகலா எம்எல்ஏ கிடையாது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நான் மிரட்டப்பட்டு என்னிடமிருந்து கடிதம் வந்தது என்று அவர் கூறுகிறார். அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன்ல கவர்னர் அவர் நடந்து கொள்ள வேண்டிய முறையில் நடந்து கொண்டாரா என்று பார்த்தால் நிச்சயமாக அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 3 நாட்களாக ராஜ்பவன்ல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. நேற்று முதலமைச்சரும் சந்தித்திருக்கிறார், திருமதி சசிகலா அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். ஃபுல் ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ராஜ்பவன் இல்லை. அவர் என்ன செய்ய போறார், நான் அவரை கலந்து ஆலோசிக்கிறேன், இவரை கலந்து ஆலோசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 5 நாட்களில் நம்முடைய ஆளுநரின் நடவடிக்கையை மட்டும் பொறுத்து பார்த்தால் ஒருவேளை அவருக்கு இன்னும் சற்று காலம் கொடுக்கலாம் என்று தோன்றும். அப்படி பார்க்க கூடாது. கடந்த 5 மாதங்களாக மோடி சர்க்கார் இங்கு ஒரு தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக ஒரு ஆளுநரை நியமிக்காமல் இருப்பதன் பின்புலத்தில் பார்த்தால்தான் அவங்களுக்கு வேற ஏதோ டிசைன்ஸ் இங்க இருக்கிறது என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் தமிழக ஆளுநரின் மீது வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களும் நியாயமானவை தான் என்று நான் கருதுகிறேன். பிஜேபிக்கு டிசைன் இருக்குன்றீங்க, ஆனா ஒரு எம்எல்ஏ இருந்தாதான் அவங்களுக்கு சட்டமன்றத்தில் ஏதேனும் ஒரு கருத்தையாவது சொல்ல முடியும். சட்டமன்றத்தில் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு கட்சி இங்க என்ன திட்டம் வச்சு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இதுல என்ன நோக்கம் இருக்கு? டிசைன்ன்றது ஒரு ஆளுநருடைய செயலை நீங்க பிஜேபியின் மீது குறை சொல்வதற்கு பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக பயன்படுத்த முடியும். ஒரு ஆளுநர் என்பவர் யார்? அவர் மத்திய சர்க்காரோட பிரதிநிதி.
அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, அவர் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர் வந்து உள்துறை அமைச்சருக்கு நேரடியாக அறிக்கைகளை அனுப்புவார். இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் கடந்த 2.5 ஆண்டுகளாக எப்படி நடந்து கொள்கிறது என்று நாம் பார்த்தால் எல்லாவற்றையுமே வந்து மோடி தான் தீர்மானிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆளுநரின் மீது நாம் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் அனைத்தும், என்னை பொறுத்தவரையில் ஆளுநர் வந்து ஒரு அம்பு தான், எய்தவனிற்கு அம்பை நோவானே என்பார்கள். இந்த விமர்சனங்கள் அனைத்தும் மோடி அரசாங்கத்தின் மீது நம்ம வைக்க வேண்டிய விமர்சனங்கள். இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு நீங்கள் ஏன் ஒரு பொறுப்பாளர் இத்தனை நாட்கள் வைத்திருந்தீர்கள்? முதலில் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது ஒரு சிறிய மாநிலம் கிடையாது. இந்த கிரைசிஸ் வந்து இருக்குது. இங்க இப்ப என்ன நிலைமை? நோ சீஃப் மினிஸ்டர், நோ கவர்னர், நோ அட்மினிஸ்ட்ரேஷன், வர்ச்சுவல் கொலாப்ஸ். அது இன்னைக்கு என்ன காலகட்டம் நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. பிப்ரவரி மார்ச் மாதங்கள் தான் 2016-17 ஆண்டுக்கான நம்முடைய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய உபரி நிதியை 2வது இன்ஸ்டால்மெண்ட் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டை ஒதுக்குவாங்க. எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் அப்படியே கிடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் என்பது வந்து வரவு செலவு கணக்கு கிடையாது. அடிப்படையில் இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அரசியல் தலைமை முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது. நிதியையும் நீங்க செலவு பண்ண போறது இல்ல. அடுத்த பட்ஜெட் இன்னும் வரப்போகுது. இன்னும் 3-4 வாரங்களில் நம்ம அடுத்த பட்ஜெட்டை சமர்ப்பிச்சாகணும். அதுக்கு என்ன பண்ண போறாங்க? எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. டு a large extent இதற்கு காரணம் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் தான். கடுமையான குற்றச்சாட்டை மத்திய அரசுக்கு நீங்க சுமத்துறதுனால திரு சேகர் அவர்கள்ட்ட அதற்கான பதிலை பெறணும். திரு சேகர், தாமதம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும், தாமதத்துக்கு காரணம் மத்திய அரசு, ஆளுநருடைய செயல்பாடு விமர்சனத்திற்குரியது, அதற்கு பின்னால் இருப்பது மத்திய அரசினுடைய அரசியல் சில கணக்குகள், இப்படியான விமர்சனம்ன்றது அதிகரித்து கொண்டே இருக்கு. இதற்கு பிஜேபியின் தரப்புல நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது ரெண்டு விஷயம் தான். இல்லை, மணி வந்து பத்திரிகையாளர், அதாவது பட்டினி கிடக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒரு முறுக்க சாப்பிட்டுக்கிட்டு அதையே ஒரு செய்தியாக காண்பிக்கிற போது இப்போ வந்து கல்யாண சாப்பாடு அளவுக்கு பிரம்மாண்டமான செய்திகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களால வந்து எதை போடுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மணி வந்து இதையும் ஒரு செய்தியாக்க வேண்டும். மணி சொன்னதில் அவருடைய வாதங்களை வைத்து பார்த்தாலே அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரியும். மணி சொன்னார் பாருங்களேன், 5 மாதத்துக்கு முன்னாலேயே மத்திய அரசு தமிழகத்தை, இவ்வளவு பெரிய மாநிலத்தை புறக்கணித்து விட்டு ஆளுநரை போடலை. அதாவது ஒரு டிசைன் இருக்கிறது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்து போவார்கள் என்று மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்து விட்டது. அதனால் ஒரு கிரைசிஸ் வரப்போகிறது, அதனால் ஆளுநரை போடலை. ஒரு நல்ல கற்பனையாக உட்காந்து மணி எழுதி பழக்கப்பட்டதுனால அப்படி தான் அவரால் சொல்ல முடியும். அப்புறம் 5 வருஷத்துல கவர்னர் 5 மாதமா கவர்னர் இல்லாத உண்மைதானே? அதுல என்ன கற்பனை இருக்கு திரு சேகர்? உண்மைதானே? ஃபேக்ட் நீங்க ஒத்துக்கணும். கமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. இல்ல, ஃபேக்ட் இஸ் சாக்ரெட். கவர்னர் டெக்னிக் வந்து எப்படின்னா தனிநபர் தாக்குதல், உடனடியா நேரடியா விமர்சனத்துக்கு கவர்னர் போடாதது கற்பனை அல்ல. கவர்னர் போடாததற்கு மணி கொடுத்த விளக்கம் கற்பனை. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஆளுநர் வந்து அம்பு மோடி தான் பின்னால் இருந்து எழுகிறார். நியாயம் தானே? ஏன்னா இந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பு யாரு? மோடி தான். ஆகவே ஆளுநர் அம்பு மோடி எழுதவர், அதையும் வந்து மணிகிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே இங்கே கிரைசிஸ் இருக்கிறதா? கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸா? அதிமுகவுக்கு உள்ளே ஏற்பட்ட கிரைசிஸா? இவங்க அரசு நிர்வாகம் முடங்கி விட்டது, டெம்பரரி சிஎம், கவர்னர் இல்லை. ஆகவே தெருவில் பயங்கரமாக சண்டை நடக்குது, லா அண்ட் ஆர்டர் போயிடுச்சு, பெண்கள் நடமாட விடவில்லை, சாராய கடையில் குடிச்சிக்கிட்டு இருக்கிற முசா இப்போ வந்து தலைகீழ நடந்துக்கிட்டு வர்றான், தமிழ்நாட்டினுடைய எல்லாமே தலைமாறி போய்விட்டது. ஆகவே ஆளுநர் இங்கே இல்லாதது குறை. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு கமெண்ட் சொன்னாலாவது ஒத்துக்க முடியும். ஆக இன்டர்னல் கிரைசிஸ் ஆஃப் அதிமுக இஸ் டேர்ம்டு ஆஸ் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் பை அவர் கிரேட் மணி. திரு சேகர், நான் ஒரு இது இன்டர்னல் கிரைசிஸ் திரு சேகர் அவர் அப்படி சொல்லல. அப்படி நீங்க இது எப்படி இன்டர்னல் கிரைசிஸ் மட்டும் இதை பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது, கேர்டேக்கர் கவர்மெண்டா நீங்க இருங்க, உங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும் சொல்றார். முதலமைச்சர் அழைத்தால் தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் போறாங்க. அவர் கூப்பிட்டா அவர் கேபினெட்ல இருக்கிற யாராவது மந்திரி அவர் வீட்டுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்கிறார், அமைச்சர்கள் அவர் பேச்சை கேட்காத ஒரு நிலை இருக்கிறது. அமைச்சர்கள் வேறு திசையிலேயே வேறொரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவரை ஏற்க முடியாதுன்னு முடிவு செய்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்திருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸா இல்லையா? கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸா இல்லையா? இது எப்படி பிஜேபியோட ஏடிஎம்கேவோட இன்டர்னல் மேட்டர்னு சொல்வீங்க? இல்லை, அதோடு நான் நிறுத்திக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உண்மையிலேயே
இந்த ஆளுநர் வந்து ஹைதராபாத்திலிருந்து அல்லது மும்பையிலிருந்து கிளம்பி சென்னை வந்து அல்லது வராமல் போய் அதற்கு மணி நேரங்கள், மணி துளிகள், நிமிஷங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டு ஆளுநரை வச்சு தான் இந்த நாட்டு தமிழ் எந்த ஒரு மாநிலத்திலும் ஆட்சி நடப்பது இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால கடந்த 5 நாட்களாக ஆளுநர் தேவைப்படுகிறார் என்ற விமர்சனங்களுக்கு சரி. ஆனால் உண்மையில் என்ன, இவர் இது தட் இஸ் காபந்து சர்க்கார் இருக்கிறது, காபந்து முதல்வர் இருக்கிறார். காபந்து முதல்வர் பாலிசி டிசிஷன் தான் எடுக்க முடியாது, சாதாரண அரசாங்கத்தை நடத்த முடியும். இப்போது சாதாரண அரசாங்கம் தான் இருக்கிறது. அதற்கான சூழ்நிலையை தவிர வேற என்ன சூழ்நிலை இருக்கிறது? சாதாரண அரசாங்கம் எப்படி நடக்கும் நான் கேட்கிறேன். இப்ப ஆளுநர் 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரித்து விட்டு சாதாரண அரசாங்கம்ன்ற ஒன்று இன்றைக்கு நடக்கிறதா? ஒரு துறைக்கு ஒரு உயர்கல்வித்துறை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கங்க. முதலமைச்சர் ஒரு கருத்தை வச்சிருப்பார், இன்னைக்கு அவருடைய அமைச்சரவை சக அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் வேறொரு கருத்தை வச்சிருப்பார். இதில் யார் சொல்வதை அதிகாரி கேட்பார். இன்னைக்கு அரசாங்கம் ஒண்ணு நடக்குதா? இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு அமைச்சர்கள் போறாங்களா? முதலமைச்சர் போகிறாரா? அதிகாரிகள் யார் பேச்சை கேட்டு நடப்பாங்க? இல்ல இப்ப கவர்னர் வந்திருக்காரு, 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் விரிவான அறிக்கை கேட்டிருக்கிறார்கள், அனுப்பியாச்சு. தன்னுடைய ஒப்பீனியனை எழுதியிருப்பார் என்று நம்புகிறோம். மத்திய அரசு, ஹோம் மினிஸ்ட்ரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்கின்ற காலகட்டத்தில் சாதாரணமாக எப்படி கவர்னர் மீது விமர்சனங்கள் தொடுக்கப்பட்டு அவருடைய காலதாமதம் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறதோ அதே அளவிற்கு அரசியல் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, இதற்கு காலக்கெடு இல்லை, இப்படி சட்டத்தில் இல்லை என்கின்ற விஷயத்தையும் பொதுத்தளத்திலேயும் ஊடகங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாதத்தை வைத்து பார்க்கின்ற போது இதற்கு விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ராஜ்பவன்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டார் மணி. ராஜ்பவன்லேருந்து இப்போ ஒரு பேச்சுக்காக ஹைப்போதிட்டிக்கலாகவே வச்சுக்கோமே, இப்போ இன்னென்ன காரணங்களுக்காக, குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாடு அல்லோகல்லப்பட்டு விடுறோம். இதே ஊடகங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் முன்னாலேன்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கப்படும், அதன் மீது பெரிய விவாதங்கள் நடத்தப்படும். ஆக எது சொன்னாலுமே அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த ஒரு விமர்சனத்தோட போய்விட்டோமே என்பதற்காக அடுத்து செய்வது ஆக்ஷனாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஆளுநர் மாளிகை அமைதியாக இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். எனவே இது விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு, செய்கிறாங்க. ஆளுநர் சரியான நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஏன் என்று கேட்டால் இதுல நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன், நம்ம விவாதிக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சேகர், அரசியல் சட்டத்தில் ஆளுநருக்கு கால வரம்பு இந்த நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லல அப்படின்னு சொல்றீங்க, உண்மைதான். பல்வேறு வல்லுநர்களும் அதை சொல்றாங்க. அதற்காக எட்டர்னலாக காத்திருக்க முடியுமா? அவர் பரிசீலிக்கலாம், டிஸ்கிரிஷன் இருக்குன்னா 6 மாதம் எடுத்துப்பாரு அல்லது 3 மாதம் அவர் எடுத்துக்கொள்வார், எந்த நாள் இல்லைன்றதுனால நீங்க கால வரம்பே இல்லாம அவர் இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. வந்தார்கள், என்னிடம் இதை கோரிக்கை வைத்தார்கள், நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கடமை இன்றைக்கு ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநர் தரப்புல ஏன் சொல்லவில்லை? உங்களுக்கு தெரியுது திங்கட்கிழமை ஏதோ தீர்ப்பு வரப்போகுதுன்னு நீங்க சொல்றீங்க, அந்த தீர்ப்புக்காக தான் ஆளுநர் காத்திருக்கிறாருன்னு நீங்க உங்க பேச்சிலும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமானதானா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. மக்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு உரிமைப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். மற்றவர்கள்ட்ட கேட்டு வரேன். திரு நவநீத கிருஷ்ணன், நீங்க ஹைபோதெட்டிக்கலான்னு சொன்னேன். ஆளுநர்கள் கால வரை எப்படி 1 நாள் 2 நாள் கொடுக்கலையோ அது மாதிரி 6 மாசமும் கிடையாது. சரி, எட்டர்னலாக காத்திருக்க வேண்டாம், நிச்சயமாக குறைவான நாட்கள் தான் இருக்கும். அவ்வளவு நாள் உறுதியாக எடுக்க மாட்டாங்க. ரைட், 6 மாதம் இல்லைன்றது மட்டும் உத்தரவாதமா சொல்றாரு. முதலமைச்சர் அவர்கள் அவரை சந்தித்துட்டு வந்து என்ன கோரிக்கை வச்சிங்க, மெஜாரிட்டியை நீங்கள் நிரூபிப்பீங்கன்னு சொன்னீங்களா, வாய்ப்பு கேட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, நான் முதலமைச்சராக தொடர்வேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு ஒரு தத்துவார்த்த கருத்தை மட்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னாங்க. உங்கள் கட்சியின் சார்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்கள் பார்த்துட்டு வந்த பிறகு உங்கள் கட்சியின் சார்பில் எந்த விதமான அதிகாரபூர்வமான அறிக்கைகளோ இதுவோ வரல. ஆனால் அவங்க சொன்னது அரசியல் சட்டத்தை, ஜனநாயகத்தை ஆளுநர் காப்பாருன்னு நம்புகிறோம், நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்ற அளவோடு இருக்கீங்க. அவர் சொல்கிற தர்மம் வெல்லுமா, நீங்கள் சொல்கிற நல்ல செய்தி வருமானு ஆளுநர் எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் முதல் முறையாக நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய மைய மண்டபத்துக்கு போய்
ஒரு அமளி அப்படின்னு சொல்றதா அல்லது கூச்சல் எழுப்புனீங்க குரல் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அன்றைக்கு மாலை ஆளுநர் வந்து சேர்றாரு. ஆமாங்க. இது ஒரு அசாதாரணமான ஒன்றா? ஆளுநருடைய நடவடிக்கையை அதிமுக எப்படி பார்க்கிறது? இதில் தமிழகத்தில் பட்ஜெட்டு நிச்சயமாக சமர்ப்பிக்கணும். இப்போ வறட்சி நிலவுது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை எஃபெக்டிவாக ரன் பண்ணணும். இதுக்கு பணம் வித்ரா பண்ணுறதுக்கு பட்ஜெட் போடணும், அப்ரோப்ரியேஷன் பில்லு பாஸ் பண்ணணும். இப்போ ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் காலகட்டத்தில் நம்ம தமிழகம் இருக்குது. இப்போ கிளியர் கட்டாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து கையொப்பமிட்டு அந்த மனு மேதக ஆளுநர் அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அவர் இதனை என்ன செய்ய முடியும் என்றால், நான் என்னோட கருத்து, மாண்புமிகு சின்னம்மாவுக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டசபையில் அவருக்கு பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்கிறது தான் நியாயம். ஏன்னு கேட்டால், இப்போ இருக்கிறத நீங்கள் ஊடகங்கள்லேருந்து ஒரு உண்மை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த யார் எங்கே போனாலும் விடுறதில்ல, உண்மையை கொண்டு வரீங்க. நல்ல சேவை. இப்போ சின்னம்மா கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறதும் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது. அவங்க திரு ஓபிஎஸ் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கிறதும் தெரியுது. இப்போ நம்ம ஆளுநர் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு சந்தித்தாங்க நேற்று மாண்புமிகு சின்னம்மா. அவங்க ரொம்ப மெச்சூர்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. மேதக ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவார்கள், நமக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வாக்குமூலம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்கள் அவசரப்பட விரும்பலை. ஏன்னா மாண்புமிகு சின்னம்மாட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் காலதாமதம் செய்வது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இவ்வளவு நாட்களுக்குள் அதனை முடிக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்று இல்லை என்றாலும் இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன் என்று அழைப்பது. இந்த ஃபேக்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு உலகறிந்த முதல்வர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த துயரத்தில் ஒருத்தற்ற பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த துயரம் நீங்கிய பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவினை உயர்திரு மதிப்பிற்குரிய சின்னம்மா தான் இந்த கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பதனை முன்மொழிந்ததே திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு இல்ல அதான் கட்டாயத்துல செய்தேன், நிர்பந்தத்தில் செய்தேன், கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். எல்லா ஊடகங்களிலும் அவர் உட்கார்ந்திருந்தது, பேசினது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவ்வாறு அவர் கொடுத்த அந்த ராஜினாமா கடிதத்தை அவங்க அலுவலகத்திலேருந்து தான் கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்க. கவர்னர்லேருந்து அதை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஒரு ரிக்வஸ்டோட நீங்கள் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக இருங்க, மாற்று அரசு அமைக்க வரேன்னு கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் அவர் சொல்லலை. 2 நாள் 48 ஹவர்ஸ்க்கு மேலே அவர் அமைதி காக்கிறார். அவரால் அவ்வளோதான் அது முடிஞ்சு போன கதை. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வந்தது போல திடீரென்று, இன்னும் சொல்லப்போனால் இந்த முதன் எம்எல்ஏ கூட்டம் நடக்குது. மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அனைத்து எம்எல்ஏக்களையும் சந்திக்கிறாங்க, அவங்களோட கலந்துரையாடுறாங்க. கூட்ட முடிவில் இவர் அவங்கள்ட்ட விழுந்து காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறார். அது அவருடைய பணிவை காட்டுது. பணிவை காட்டவில்லை. அவர் இப்போ இது பார்க்கின்ற பொழுது அது உண்மையாக இல்லை என்பதுதான் கருத்து. ஏனென்றால் 48 மணிக்கு முதல்ல மிரட்டப்பட்டேன், அப்புறம் அச்சுறுத்தப்பட்டேன். அது என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு சிஎம், இன்னைக்கு கூட டாக்டர் சுப்பிரமணிய சாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிஎம் தன்னை மிரட்டுவாங்க, அச்சுறுத்துவாங்க, நான் அதனால் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் முதல்வராக இருப்பதற்கு அருகதையற்றவர்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த காலத்தில் சுப்பிரமணியம் சாமியுடைய கருத்தை அதிமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற குழு தலைவர் ஆமோதிச்சு அதை என்டார்ஸ் பண்ணி பேசுறதுன்றது ஆச்சரியமா இருக்கிறது. இல்லை சார், நாங்கள் அரசியல் மாறுற அரசியல் சூழல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, உண்மையா இருக்குது. அதனால நான் அதை மேற்கோள் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த அலுவலகத்தை இயக்குவாங்க. இப்போ மேதக ஆளுநர் அவர்கள்
ஒரு 5 நாள் காலதாமதமாக வந்தாலும் வந்து இறங்கினோன்னே டைம் கொடுத்து 2 பேரையும் பார்த்துருக்காங்க. 2 பேரும் அவங்களுடைய எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் எடுத்துக்கணும். அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணாக்க அதை வெரிஃபை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உடனே மாண்புமிகு சின்னம்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து கொடுத்து முதல்வராக நீங்கள் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவீங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான். அது ஒரு சின்ன விஷயம் அது. ஆனால் அது இனிமேலும் காலம் தாமதப்படுத்துறது. நீங்க எப்படி சொல்றீங்க? ஊடகங்களில் வந்த ஊர்ஜிதமாகாத இன்னொரு செய்தி, முதலமைச்சர் தன் பக்கம் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களா இருக்கக்கூடியவங்களே சில பேர் வந்து அதிமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை இருக்கு, எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா பேட்டிகள் அவர் சொல்றது எனக்கே பெரும்பான்மை இருக்கிறது, சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சி தொடரும், நான் முதலமைச்சராக தொடருவேன், எனக்கு அந்த முகாமில் இருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இருங்க, நான் சொல்றது அவருக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு, அதனால அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால நீங்க எங்க இருந்தாலும் எம்எல்ஏக்கள்கிட்ட செல்போன்லாம் இருக்குது. இவர் கூட தொடர்பு கண்ணா அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை இங்கே கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. அவரே போல்டாக சொல்லலாம், இவ்வளோ பேர் இன்னும் நேரம் என்னோட தொடர்பில் இருக்காங்க, நிச்சயமாக நான் நம்புகிறேன், இவங்களெல்லாம் என்னோட ஆதரவாளர்கள்னு அவங்க லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கணும். அவர் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. இது ஒரு பூடகமாக அவர் தன்னுடைய காயை நகர்த்துறாரு. இப்படி இருக்கிற போது இந்த மேதகு ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ஹை ஆஃபீஸ், கவர்னர் ஆஃபீஸுங்கிறது பிரசிடெண்ட்டுக்கு அடுத்து வருது. அவங்க வந்து நிச்சயமாக முறைப்படி, சட்டப்படி, நியாயப்படி தன்னுடைய கடமை ஆற்றுவார்கள். அதை நாங்களும் நம்புகிறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும். அந்த நல்ல செய்தி என்பது மேதகு ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து தமிழகத்தின் முதல்வராக ஆக்கி சட்டசபையில் அவருடைய நீங்களும் விரைவில்ன்றீங்க, எஸ்ஆர் சேகரும் விரைவில் சொல்ற, விரைவில் நல்ல செய்தி வரும் நீங்க சொல்றீங்க, விரைவில் நல்ல முடிவு எடுப்பாருன்னு அவர் சொல்றாரு. ரெண்டு விரைவிலும் ஒன்றானா? அந்த விரைவிலுக்கு எவ்வளவு கால அவகாசம் அப்படின்னு தெரியல, நம்ம பேசலாம். திரு விஜயசங்கர், பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஏன் மட்டும் நாள் கேட்குறீங்க திரு சேகர்? இல்ல, நவநீத கிருஷ்ணன் மட்டும் எவ்வளவு நாள்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்கள்கிட்ட மட்டும் நாள் எவ்வளவுன்னு கேட்குறீங்க. இல்ல சார், ரெண்டு விரைவிலும் ஒண்ணுதானான்னு கேட்டேன். அது கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. நீங்க சொல்ற விரைவிலும் சேகர் அவர்கள் சொல்ற விரைவிலும் ஒண்ணுதானா? என்ன பொறுத்த வரைக்கும் விரைவில்ங்கிறது நாளைக்கே பண்ணணும்னு என்னோட கருத்து சார். நாங்க பாராளுமன்றத்தில் சொல்ற போது swearing in must be conducted immediately today itself. அதுதான் உங்களுடைய கருத்து. ஆமா. சரி, நீங்க இந்த பிரச்சனையில என்ன கருத்தை கொண்டிருக்கிறீங்க? இதில் வந்து மணி சொன்ன கருத்தோட முழுமையாக உடன்படுறேன். அது டிப்பிக்கலாக பிஜேபி வந்து ஒரு ஆர்குமெண்ட் இல்லைன்னா உடனே தனிநபர் தாக்குதல், மீடியாவை அட்டாக் பண்ணுறாரு சேகர். அப்புறம் வந்து அவரே மீடியா ஃப்ரெண்ட், அவர் நல்ல அதெல்லாம் இருக்குது, மீடியா ஃப்ரெண்டு தான். பட் வந்து பொதுவான ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆர்குமெண்ட் இல்லை அப்படின்னா உடனே வந்து மோட்டிவை பற்றி பேசினார். மணியோட மோட்டிவை பற்றி வந்து நம்ம வந்து யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது தான். என்ன அவரை பார்த்துட்டு இருக்கா இல்லை, அதுவும் இல்லை. நம்ம இந்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ இவர் மணி ரைஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து இப்படி செயல்படுறது நம்ம தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கவர்னரோட ரோல் பற்றி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356, அதாவது இந்த ஆர்டிகல் 350 ஒரு மாநில அரசை கலைக்கும் உரிமை வந்து ஏறக்குறைய 100 முறைக்கு மேலே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த காலத்தில் வந்து ரொம்பமாக அந்த 356 பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியாக செயல்பட்டவர் கவர்னர். இதை பற்றி வந்து சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இப்போ புஞ்சி கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. என்னாச்சுன்னா பொம்மை அரசாங்கம் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுது கர்நாடகாவில். அதுக்கு பிறகு பொம்மை அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ண பிறகு வந்து எஸ்ஆர் பொம்மை இந்த நேரத்தில் பொம்மை அரசு, பொம்மை மெம்பர்கள் அப்படின்லாம் வந்து பொம்மை முதல்வர் அப்படின்லாம் வரக்கூடாது. அதனால எஸ்ஆர் பொம்மை அரசாங்கத்துக்கு அந்த ஒரு ஜட்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான கார்னர் ஸ்டோனாக இருக்குது இந்த விவாதங்களை. அது வந்த பிறகு வந்து அவ்வளவு எளிமையாக ஒரு அரசாங்கத்தை வந்து நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வாங்கின 6 மாதத்துக்குள்ளே பல ரூல்ஸ் இருக்குது. கவர்னரோட ரூல்ஸ் எல்லாம் கவர்னர் ரோலை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்து மோதலோ பெரிய வந்து பிரச்சனையாக வராமல் இருந்தது. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி யாரையுமே டிஸ்மிஸ் பண்ண முடியாத வந்தோடனையும் இந்த கவர்னரோட ரோலும் வந்து அதிகமாக விவாதத்துக்கு உள்ளாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு இந்த 2.5 வருஷத்தில் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தான் பல இடங்கள்லையும் இந்த சந்தேகங்கள் வருகிறது. என்னென்னா 2 கேஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உத்தராஞ்சல்,
உத்தராகண்ட் அரசாங்கம், இன்னொன்று அருணாச்சல் மட்டும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அருணாச்சல் அரசாங்கத்தை வந்து ஜோதி ராஜ்கோவான்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பதவி ஏற்கிறார், கவர்னராக பதவியாக இவங்க வந்து அனுப்புகிறாங்க அங்கே. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து அங்கேருந்து சபாநாயகர் வந்து அது வந்து அவரும் அந்த ஏதோ ஒரு சதியில் ஏற்பட்டு அந்த 16 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு. உடனே அதை துணை சபாநாயகர் அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர், அவர் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை குவாஷ் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் என்னென்னா, இப்போ வந்து கவர்னர்கிட்ட வந்து போகுது இந்த விஷயம் போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த பிஜேபி மெம்பர்களுக்கு ஆதரவாக அவர்கள் எடுத்த மாதிரியாக அசம்பிளியை கூட்டுறாரு. அரசியல் சட்டப்படி அசம்பிளியை கூட்ட முடியாது. ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கேபினட் தான் வந்து அவர் கூட்ட முடியும். கவர்னருக்கு அந்த இது கிடையாது அப்படிங்கிறத பொசிஷன். இது வந்து இந்த குழப்பத்தில் வந்து அந்த அரசாங்கம் கவிழ்ந்து அது வந்து பெரிய குழப்பம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அந்த அருணாச்சல் அரசாங்கத்தை மறுபடியும் அவர்கள் வந்து கொண்டு வராங்க, ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க. ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, கவர்னர் கலைக்கப்பட்ட ஒரு அரசு மீண்டும் வரதுங்கிறது இந்த பீரியட்ல தான் ரொம்ப 95 பிறகு பொம்மை அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் பிறகு எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு கேஸ் வந்து இதுதான். இதுல வந்து ரெஸ்டோர் பண்றாங்க. அப்போ வந்து கவர்னரோட ரோலை பத்தி வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க வந்து அசம்பிளியை கூட்ட முடியாது, அது மாதிரி பல விமர்சனம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த கவர்னரை பயன்படுத்துவது என்பது பழைய கதை இல்லை, இப்போ மறுபடியும் ரிவைவ் ஆயிருக்கு. இதுதான் பிரச்சனை. இந்த விஷயத்தில் வந்து கவர்னரை பற்றி நம்ம பேசும்போது கவர்னர் பதவியை பற்றி நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கணும். கவர்னர் பதவி என்பது இந்த நாட்டின் ஜனாதிபதி கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகளினால் தேர்ந்தெடுக்கப்படுவார். கவர்னர் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். யார் அப்பாயிண்ட் பண்ணதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஜனாதிபதி வந்து நியமிக்கிறாரு, ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது வந்து இது வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இப்போனா எல்லா இடங்களும் காங்கிரஸ் தான் எல்லா இடங்களும் மாநில அரசுகளை நடத்திக்கிட்டதுப்போ அவங்களுக்கு தேவையான கவர்னன்ஸாக பெரிய கான்ஃப்ளிக்ட் வரல. காங்கிரஸ் அரசியல்ல ஓய்வு பெறுறதுக்கு அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா கவர்னர் வந்து அன்பிரசிடென்டட் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கவர்னர், அது வந்து பெரிய ஒரு அது சந்திர போன்றவர்கள் அது வந்து அந்த பதவியை ஏற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்ததுக்கு வந்து ஒரு தகுதி குறைவான ஒன்று. ஏன்னா இப்போ வந்து அப்படின்னா நீங்க வந்து எதிர்பார்த்து செயல்படுத்த தொடங்கிடுவாங்களா, அடுத்து நான் வந்து கவர்னர் ஆகலாம். ஏன்னா கவர்னர் போஸ்ட்டுங்கிறது வந்து எவ்வளவு அட்ராக்டிவ் நமக்கு தெரியும், நமக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் இதெல்லாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கவர்னர் பதவி தான் நேரடியாக அப்பாயிண்ட் பண்ணது. இந்த காங்கிரஸோடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மல்டி பார்ட்டி கோயலிஷன் கவர்மெண்ட் வரும்போது, மத்தியில் ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சின்னு வரும்போது, மத்தியில் இருக்கும் அந்த அரசுக்கு எதிரான ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போது அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து தொடங்குது. அது வந்து ஆனால் நான் சொன்ன மாதிரி பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நின்று போயிருந்து. இப்போ 2 வருஷமாக பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு நடக்கிற எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை எடுத்திங்கன்னா, மணி சொன்ன மாதிரி ஒரு பர்மனன்ட் கவர்னர் ஒரு இருக்கு. இது வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க இந்த இதில். ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கவர்னருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து அதே கவர்னரை வச்சுட்டு போகிறீங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவர்கள் அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண போகும்போது இவரை வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல, இவர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. இன்னொன்று வந்து ராஜ்பவன் மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கிற ராஜ்பவனில் தான் அவர் தங்கியிருக்காரு எப்பவும். இவ்வளோ விஷயங்கள் அது வந்து ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி திரு எஸ்ஆர் சேகர் சொல்லிட்டு இருக்காரு. பட் என்னென்னா, உலகமே பார்த்துட்டு இருக்கு, உங்களை இந்தியாவே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தில் வந்து என்ன நடக்க போகிறது. 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஒரு கிளைம்ஸ் வைக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உடனடியாக இங்கே வந்திருக்க வேண்டாமா? இத்தனைக்கும் அதிமுக கட்சி வந்து அவங்க வந்து ஜெனரல் கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 மணி நேரம் அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் வராரு. உடனடியாக இங்கேருந்து என்ன 1.5 மணி நேரம் ஃப்ளைட்டு. நிச்சயமாக கவர்னர்னா நிச்சயமாக ஹெலிகாப்டரில் கூட வந்து இறங்கியிருக்கலாம். இந்த அவசரத்தை கருதி இதில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு வேற விஷயம். ஆனால் இவர் செயல்படுவது என்பது நிச்சயமாக விமர்சனத்துக்குரியது தான். இன்னொன்று என்னாச்சுன்னா, இன்னைக்கு வந்து 24 மணி நேரம் ஆச்சு. சசிகலா அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு அதில் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வந்து பேசினா அது வேற பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து காபந்தி சர்க்கார் கேர்டேக்கர் பிரைவேட் சீஃப் மினிஸ்டருங்கிறது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் தான், கேர்டேக்கர்லாம் கிடையாது. அவருக்கு பல பதவி இருக்குது. அது வந்து ஒரு கன்வென்ஷனில் வந்து பெரிய முடிவுகள் எடுக்க மாட்டாங்களே தவிர. ஒபாமா கேஸ் நடந்தது. ஒபாமா வந்து இல்லை, வாஜ்பாய் அரசாங்கத்தில் 98, 99 காலத்தில் அவங்க பதவி இழந்த காலம், 99 அவங்க பதவி இழந்த போது ஒரு முக்கியமான முடிவை அவங்க எடுத்தாங்க. அந்த நாளில் நீங்கள் ஒரு மேஜர் பாலிசி டெசிஷன் எடுக்கலாமா கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு கேட்டபோது
கவர்மெண்ட் இஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் த டே. இது வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஒன்று கிடையாது, எந்த பாலிசி டெசிஷனாலும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கம் தான் தரப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கமாக இருந்தது. ஆமா இப்ப இல்ல ஆனால் அன்றைக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்தது, வாஜ்பாய் கவர்மெண்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இங்க சீஃப் மினிஸ்டர் ஒரு பக்கமும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்னொரு பக்கத்துல ஆமா இருக்காங்க. இப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னொரு சீஃப் மினிஸ்டர் கிளைம் பண்றாங்க. தேர் இஸ் a vacuum. இந்த நேரத்துல கவர்னர் இங்க இல்லாம மகாராஷ்டிரால உட்கார்ந்து என்ன பண்றது? இல்ல 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 இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து வந்து முதல்ல வந்து சீஃப் மினிஸ்டர் பாக்குறாரு, சீஃப் மினிஸ்டர் என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் இவங்க சசிகலா வந்து ஒரு கொடுக்குறாங்க லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க என்னன்னு. ஆனா இவர்கள் இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட் அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, அவர் என்கிட்ட இதை பத்தி பேசினாரு, அவர் தன்னுடைய ராஜினாமாவை வித்ட்ரா பண்ணியிருக்காரு, அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு விளக்கங்களை வந்து நீங்க வந்து மற்ற முடிவுகளை நீங்க வந்து தள்ளி போடுறது கூட டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். ஆனா என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு 24 மணி நேரம் வரைக்கும் வந்து வெளிப்படுத்தாமல் இருப்பது சந்தேகத்திற்குரியது. சரி, நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. 2 அம்சங்களை மட்டும் ஃபோக்கஸ்டா ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒன்று, மக்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக 6 மாதங்களுக்கு முன்னால் ஓட்டு போட்டார்கள். இன்றைக்கு மக்கள் அளித்த தீர்ப்பு திசை திருப்பப்படுகிறதுன்னு 2 தரப்புல குற்றம் சாட்டு வைக்கப்படுகிறது. ஒன்று, அஇஅதிமுகவுடைய இன்றைய தலைமை மக்கள் தீர்ப்பை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறது, ஹைஜாக் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஒரு தரப்பு வைக்கிறது. இன்னொரு தரப்பு, மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய சாய்ஸை தேர்வு செய்கிறாங்க, ஆனால் அந்த முடிவுக்கு இடம் தராமல் சட்டவிரோதமாக மக்கள் மேண்டேட்டை வேற ஒரு சக்தி ஹைஜாக் பண்ணுது அப்படின்னு இன்னொரு தரப்பு புகார் சொல்கிறது. அதில் எது சரி அப்படின்ற ஒன்றை விவாதிக்கலாம். இன்னொன்று, சட்ட தெளிவு அப்படின்றது ஒன்று தேவை. இன்றைக்கு ஆளுநர் முன்னாடி சபாநாயகருக்கு வேண்டுமானால் வானளாவிய அதிகாரம் இருக்கலாம் சட்டமன்றத்துக்குள்ள, ஆனால் ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பது சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓபிஎஸ் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமாவை அவர் திரும்ப பெற முடியுமா? திரும்ப ஏற்றுக்கொண்டு கெசட்டில் நோட்டிஃபை பண்ண ஒன்றை ஆளுநர் பின்வாங்கிக் கொள்ள முடியுமா அந்த முடிவிலிருந்து? நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் செய்யுங்க, நிரூபியுங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு பலம் இருக்கிறதா அப்படின்ற வாய்ப்பை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அது தர வேண்டுமா? அல்லது திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லணுமா? இதில் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒன்று கொறடா உத்தரவுக்கு மாறாக போடுகிற போது உறுப்பினர்கள் பதவி இழப்பார்களா? எம்எல்ஏக்களுடைய பதவி என்பது பறிபோகுமா? இடைத்தேர்தல் என்பது ஒரு தொகுதிக்கு மட்டும் வருமா, மேலும் சில தொகுதிகளுக்கு வருமா? அல்லது இந்த வாய்ப்புகளுக்குள்ளே போகாமல் சட்டமன்றம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வரையிலும் இது போகுமா? திரு மணி, 2 அம்சங்களுக்குள்ள பேசலாம்னு நினைச்சோம். இன்னைக்கு கவர்னருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு என்னென்ன? 3 வாய்ப்புகள் அல்லது 4 வாய்ப்புகள். ஒன்று, முதலமைச்சரையே அழைத்து உங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா? லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாம் கட்டாயத்தின் பேரில் செய்தாங்க, பிணை கைதிகளாக இருக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய நேரத்தில், என்னுடைய ஆதரவாளர்களும் அங்கே இருக்கிறாங்கன்னு முதலமைச்சரே சொல்கிற நேரத்தில் அந்த கடிதங்களை பரிசே அப்படியே எடுத்துக்கொள்ளணுமா? இல்லை அவர்களை அழைத்து பிறகு அவர் கேட்க வேணுமா? இல்லை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற இடம் கவர்னர் மாளிகை கிடையாது, நான் வாய்ப்பு தரேன், நீங்கள் சட்டசபையில் போய் நிரூபிங்க, அதுதான் இறுதியான இடம் அப்படின்னு அவர் சொல்லணுமா? இதில் இல்லை இந்த 2க்குமே வாய்ப்பு இல்லாமல் வேறு ஏதேனும் விபரீதமாக அல்லது எக்ஸ்ட்ரீமாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஐ திங்க் தெர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ் பிஃபோர் த கவர்னர்னு நினைக்கிறேன். ஒன்று, ப்ரியாரிட்டி வைஸே பார்த்தோன்னா திருமதி சசிகலா அவர்களை அழைத்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்க நிலைமையை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து சசிகலாவுக்கு தான் மெஜாரிட்டி இருப்பதாக எனக்கு படுகிறது, டு பி ஃப்ராங்க் வித். 128 எம்எல்ஏக்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. அது வந்து கன்ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்ற அதெல்லாம் வேற கதை. இப்போ இருக்க ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போது, பிரைமஃபஸியாக நம்ம பார்க்கும்போது திருமதி சசிகலா அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஓபிஎஸோட ராஜினாமாவை கவர்னர் ஏற்றுக்கொண்டு விட்டார், அவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் அவர் நீடிக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கார். ஒன்று. 2வது பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டதாகவும் வாய்ப்பு கிடைத்தால் தான் தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெறுவதாகவும் சொல்ல காரணத்தால் in an extraordinary situation extraordinary answers needed. அதில் கவர்னர் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்ணி ஓபிஎஸ் வந்து நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிங்கன்னு அவர் கேட்டுக்கொள்ளலாம். 2. அண்ட் there is a third possibility. அது என்னன்னா வந்து 98 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மாதிரி வந்து காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாண் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவரை ரமேஷ் பண்டாரி பதவி நீக்கம் செய்து ஜெகதாம்பிகா பாலை கொண்டு வந்த பிறகு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா 2 பேருமே ஸ்டேக் பண்ணுறாங்க, யூ கோ ஃபார் அ காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ளோர் டெஸ்ட். அதாவது வந்து
ரகசிய வாக்கெடுப்பு. எப்படி என்றால் ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, 2 பேரோட பேர் இருக்கும். நீங்கள் யார் பேரை விரும்புகிறீங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டணும். ப்ளஸ் இன்னொரு பேப்பரில் வந்து நாங்கள் இவர்களுக்கு தான் போட்டோம் என்று கையெழுத்திட்டு சான்றிதழ் கொடுத்து அதையும் வந்து நீங்கள் இன்னொரு பாக்ஸில் போட்டணும். ஸோ 2 பெட்டிஷன்ஸ் அண்ட் இந்த ஹோல் ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணுறது. இதுதான் முதன்முறையாக 98 இந்தியாவில் வந்து காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் வந்தது. அதற்கு பிறகு 2 முறை வந்தது. 2005, 2006 ஒரு மாநிலத்திலும், இப்போ சமீபத்தில் வந்து இன்னொரு மாநிலத்திலும் வந்தது. என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்ட் பாசிபிலிட்டியை கூட கவர்னர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஐ வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் என்னதான் இருந்தாலும் அந்த முதலமைச்சர் என்கின்ற அந்த இருக்கைக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பிரஸ்டீஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் சேர்னு ஒன்று இருக்கு. அப்படி நாம் பார்த்தோம் என்றால் தான் நிர்பந்திக்கப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்த்து, அதே நேரத்தில் திருமதி சசிகலா அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கிறது என்பது நமக்கு பூர்வாங்கமாக பார்க்கும் பொழுதே தெரிகிறது. இந்த சூழலில் 98 உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தாக்கீதை போல ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்க போக வேண்டும், 2 பேரும் போக வேண்டும் என்று ஆளுநர் சொல்லுவதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த 3வது பாசிபிலிட்டியை ஆளுநர் செயல்படுத்தினால் அது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு ஃப்ளூயிடா இருக்குது. ஆனால் அதை அவர் உடனடியாக செய்ய வேண்டும். இந்த ஸ்திரமற்ற தன்மை நீடிப்பது தமிழக அரசு நிர்வாகத்திற்கு மிக மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா நம்ம இத்தனை பேரும் இந்த கடந்த ஒரு வாரமா எல்லா டிவி ஸ்டுடியோலையும் சசிகலாவா ஓபிஎஸ் ஆன் மட்டும்தான் பேசுறமே ஒழிய நாசமாகி கொண்டிருக்கும் தமிழக அரசு நிர்வாகத்தை பற்றி நாம் பேசுவதில்லை. ஏன்னா இது ரொம்ப மோசமான காலகட்டம். அதாவது பிப்ரவரி, மார்ச் என்பது மிக மிக முக்கியமான காலகட்டம். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல வந்து எவ்வளவோ நிதி வந்து மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி வந்து ஒதுக்கப்படாமல் இருக்கும். இந்த சண்டையால வந்து யார் பாதிக்கப்படுவானா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. காந்திஜி சொன்னார் இல்லையா, நாம் எதை செய்தாலும் இந்த நடவடிக்கையால் கீழே இருக்கக்கூடிய மக்கள் நன்மை அடைகிறார்களா இல்லையா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதை இன்று பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்றால் மோடி சர்க்கார் இதை மனதில் வைத்து இதற்கு ஒரு உரிய தீர்வு கண்டால் அது எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது தன்னுடைய பிடியை இறுக்கிட்டே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு தனியாக ஒரு நபர் நான் கட்சி விட்டு வெளியேறி போனேன், 4 பேர் வெளியே போனாங்க அப்படின்னா அந்த 4 பேரும் தனியை குரூப்பாக செயல்படுவதற்கு கூட கடந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டாங்க, கொறடா உத்தரவை மீறக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. 3 2 பங்கு மெஜாரிட்டி தேவை அப்படின்ற அளவுக்கு சட்டம் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அடுத்து என்ன ஆகும்னு பிஜேபி நினைக்குது. கவர்னருக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஊகமாக இருந்தாலும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க திரு சேகர்? நான் வந்து இந்த கவர்னருடைய ஆப்ஷனை பற்றி சொல்லுவது மரபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து 2 காரணத்தினால. ஒன்று, நான் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் கிடையாது. 2வது விஷயம் வந்து ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக கவர்னரை பார்க்கின்ற ஒரு கண்ணாடியை வந்து நம்முடைய சகாக்கள் எல்லாம் அணிந்திருக்கிற காரணத்தினால என்னுடைய கருத்துக்கள் வந்து ஆளுங்கட்சி அல்லது கவர்னருடைய கருத்தாக ஒரு தவறான புரிதலை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆப்ஷனுக்கு நான் போகலை. மாறாக கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து எந்த வகையில் இதில் பயன்படும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னதை மாதிரியே அண்ணன் நவநீத கிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் பதவியேற்ற பிறகு சசிகலாவுடைய காலிலே விழுந்தார் என்று சொன்னார். அதாவது வந்து அதிமுகவினுடைய மரபுகளிலே மிகுந்த பணிவும் பண்பாடும் ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருந்து வருகிறது. ஜெயலலிதா என்கின்ற நிஜத்துக்கு பின்னாலே நிழலாக சசிகலா இருந்தார். அதனால் நிஜத்துக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் நிழலுக்கு கிடைச்சது. நிஜம் மறைந்த பிறகு நிழலே இருக்காது என்பதை மறந்த நிழல் தான் நிஜமாக மாற நினைத்த போது அந்த கான்ஃப்ளிக்டில் தான் காலில் விழுந்த ஓபிஎஸ் வந்து இப்போது எதிர்த்து பேசுகிறாரே என்பதால் வந்து அந்த ஊழல் அல்லது கூடல் அல்லது உரசல் தான் அந்த சமாச்சாரம். அதனால ஒருவேளை வந்து சப்ஜெக்டுக்கு தான் வரேன், கட்சித்தாவலுக்கு தான் வரேன், நான் கட்சித்தாவலுக்கு தான் வரேன், கட்சித்தாவலுக்கு தான் வருகிறேன் சார். நிழல் நிஜம் தவறு, கட்சித்தாவலுக்கு தான் வருகிறேன் நான். அதாவது இன்றைக்கு ஓபிஎஸ் பக்கத்துல அவர் என்னதான் கிளைம் பண்ணிக்கிட்டாலும் கூட பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை இருக்கக்கூடிய 5-6 பேர்கள் கூட கொறடா விப்பு கொடுத்தால் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஒன்று ஓட்டு போட வேண்டும், இல்லை என்றால் பதவி இழக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இப்போ அதிமுகவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் பெரிய ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஆகவே
ஒருவேளை பர்சனலாக பாதிக்கப்பட்ட 1-2 எம்எல்ஏக்கள் மட்டும் ஒரு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட அந்தந்த தொகுதிகளில் எம்எல்ஏக்களுடைய மக்களை எப்படி சந்திக்கிறார்கள் அந்த நிலைமை என்பது வேறு விதமாக சொல்லப்பட்டிருந்தால் கூட, அதனால அந்த எம்எல்ஏக்களே மறுபடியும் கூட நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று பின்னாலே போகலாம். எனவே கட்சி தாவல் சட்டம் பெரிய அளவிலே அதிமுகவை பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை, அப்படி ஒரு நிலைமை உருவாவதற்கும் வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். திரு நவநீத கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞராக, கட்சிக்காரர் அப்படின்றத கடந்து வழக்கறிஞராகவே உங்களை கேட்கணும். அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர். நான் கட்சி தாவல் தடை சட்டமும் இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது இறுதி கட்டைக்கு வர்றது. ஆளுநர் முன்னால் இருக்கிற வாய்ப்பு, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பிரஸ்டிஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ன்ற ஒரு வார்த்தையை மணி சொன்னார். ஒரு முதலமைச்சராக இருந்தவரே சொல்லும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு ஆளுநர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க உங்களுடைய செல்வாக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லணுமா? அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. மேதகு ஆளுநர்கிட்ட வந்து எங்களுக்கு இவ்வளோ உறுப்பினர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. பிரம்மஃபேசி முதல் எடுத்த எடுப்பிலேயே இப்போ நம்ம சகோதரர் எஸ்ஆர் சேகர் அழகாக சொன்னாங்க, ஒன்றும் பெரிய அவங்களுக்கு ஒன்றும் திரு ஓபிஎஸ்க்கு ஒன்றும் எந்த விதமான ஆதரவும் இல்லைன்னு. திரு எஸ்ஆர் சேகருக்கு தெளிவாக தெரியுது, இதுக்கு ஒன்றும் பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேதகு ஆளுநர் இதுக்கு இந்நேரம் உடனே அந்த மனுக்களை வாங்கி இந்நேரம் ஒரு முடிவு எடுக்கலாம், இல்ல நாளைக்கே எடுத்துடணும். சேகர், நீங்க போட்டிருக்கிற கண்ணாடியில அது தெரியல, ஆதரவு இருப்பதாக உங்க கண்ணாடி உங்களுக்கு காட்டல அவ்வளவுதான். அதனால இதுல வந்து பெரிய லெவல்ல இந்த கட்சி தடுப்பு சட்டம் எல்லாம் ஒரு 4-5 பேர் 2-3 பேர் தான் மாறி இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற போது நமக்கு இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்னு சொல்லி மெஜாரிட்டியோட உண்மையாக சப்போர்ட்டராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1-2 பேர் தான் அது. ஆனால் சரி, இதில் 1-2ன்றீங்க. நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எனக்கு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன? இப்போ நீங்கள் வந்து எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம், ஆதரவு தெரிவித்த கடிதம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இன்றைக்கு உங்களுடைய முன்னாள் அமைச்சர் சிட்டிங் எம்எல்ஏ சண்முகநாதன் ஒரு இதை சொல்கிறார், கமிஷனர் ஆஃப் போலீஸில் போய் ஒரு புகார் தர்றாரு. கட்டாயப்படுத்தி ஒரு வெள்ளைத்தாளில் வாங்கினாங்க கையெழுத்து, அப்படி என்ன எழுதப்படாத ஒன்றில் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இப்போ ஆளுநர் இந்த கடிதங்கள் மட்டும் போதுமானது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணுமா? இந்த கடிதம் வந்து கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது, அப்படி வாங்கப்பட்டதா அப்படின்னு எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்கணுமா? அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அது அவர் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து சார். ஏன்னு கேட்டால் இப்போ 2 ரைவல் கிளைம்ஸ் இருக்குது சார். ஒன்று மாண்புமிகு சின்னம்மா கொடுத்த மனு, அதே போன்று திரு ஓபிஎஸ் தனக்கு என்ன வேணும், என்ன மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மனு கொடுத்துருக்கார். இப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது ரிலையபிள், எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிறது இந்த ஹை ஆஃபீஸ் ஹோல்டர் ஆஃப் இஸ் எக்ஸலன்சி கவர்னர் கேன் ஈஸிலி கம் டு த கன்க்ளூஷன். அதே மாதிரி அவர் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணுறாருன்னு ஊடகங்களில் செய்தி வருது, தப்பு இல்லை, கரெக்டு. அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நல்லது தான். அப்படி பார்க்குற போது இனிமேல் அவங்க ஃப்ளோரில் ஒரு ரிசல்யூஷன் கொண்டு வந்தால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட கையெழுத்து போட்டிருக்காங்க இவ்வளோ பேர். இப்போ திரு சண்முகநாதன் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி அவர் சொல்கிறது மாதிரி மற்றவங்களும் சொல்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, மற்றவங்க சொல்லவே இல்லை. அதனால் ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, மாண்புமிகு சின்னம்மா மட்டும்தான் தமிழகத்தின் முதல்வராக வர முடியும். இது அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டாயம். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கூறியது போல காப்பாற்றுவார் மேதகு ஆளுநர் என்று அழகாக கூறியுள்ளார்கள். எனவே நானும் அதனை நம்புகிறேன். அவர் I trust, I believe that His Excellency Governor will enforce the Constitution. நீங்க சொல்றீங்க காலதாமதம் செய்வது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் இந்த முடிவுல அவசரம் காட்டக்கூடாது, யோசிச்சு முடிவு செய்யணும். இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த விஷயத்தில் ஏற்புடையது இல்லைங்க. ஏன்னு கேட்டால் ஒரு அரசு நடத்தப்பட வேண்டும், பட்ஜெட்டு சமர்ப்பிக்கணும், வறட்சி நிலவுது, அப்ரோப்ரியேஷன் பில்லெல்லாம் பாஸ் பண்ணி ஆகணும், பணம் வித்ரா பண்ணாதான் ஒவ்வொரு துறைக்கும் போய் சேரும். இது ஒரு நல்ல ஒரு இக்கட்டான சூழல். இது இந்த நேரத்தில் நம்ம சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி சொன்னது போல்
இவங்க காலதாமதம் பண்ணுவது என்பது இதுவரை பண்ணிய காலதாமதத்தை விடுங்க, இனிமேல் அது ஒன்றும் இரிப்பேரபிள் லாஸ், அது இனிமையாவது அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அவங்க. எனவே அப்போ தான் தமிழ் மக்களினுடைய எண்ணம் ஈடேறும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம்லாம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆல் த எம்எல்ஏஸ் ஆஃப் ஏடிஎம்கே சப்போர்ட்டிங் அம்மா. ஏன்னா இதில் ஒன்றும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இல்லைங்க, சிம்பிள் ஃபேக்ட். இவர் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் மூத்த வழக்கறிஞர் ப. சிதம்பரம் ஒரு விண்டோ ஆஃப் டிஸ்கிரிஷன் இருக்குது ஆளுநருக்கு, அந்த விண்டோ ஆஃப் டிஸ்கிரிஷன் அப்படின்றது ஆளுநருக்கு உரிய தனி உரிமை அப்படின்ற ஒன்றை அவர் பயன்படுத்தணும். இன்ன வழக்கு இருக்குது, இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வரை பொறுத்திருக்கலாம்ன்ற காரணத்தை எழுதியே அந்த விண்டோ ஆஃப் டிஸ்கிரிஷனை அவர் பயன்படுத்தலாம், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இதுவரையிலும் அது வந்து மெய்ப்பிக்கப்படலை, எந்த இடத்துலையும் வந்து உச்சநீதிமன்றத்திலேயோ மற்ற இடங்கள்லையோ சேலஞ்ச் செய்யப்படலை, இதுவரையிலும் அப்படி யாரும் எழுதலை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக அவர் செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றார். சார் அவர் சொல்லியிருக்கிற கருத்து சார், டிஸ்கிரிஷன்ங்கிறத சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒருத்தருக்கு டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன்லையும் சரி எல்லா சட்டத்திலையும் சரி. ஈவன் ஜட்ஜஸுக்கு கொடுத்துருக்கிற டிஸ்கிரிஷன் கூட வித்தின் தி 4 கார்னர்ஸ் ஆஃப் லா தான். தி இண்டிவிஜுவல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு அங்கே வேலையே கிடையாது. அந்த ஃபேக்ட்ஸ் சுச்சுவேஷனில் இவங்க எல்லாரும் ஆல்ரெடி அக்யூட்டட், அவங்க புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் எல்லாருமே விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலைக்கு எதிராக தான் இந்த அப்பீல் போடப்பட்டிருக்குது. இப்போ ஒன்றும் இவங்க ஒன்றும் எந்த வகையிலும் டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாது. அப்பீல் அகைன்ஸ்ட் தி அக்விட்டல், நாட் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். ஆமாம், நாட் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். ஸோ இப்போ அவங்க விடுதலையாக இருந்து நிரபராதின்னு இருந்து ஒரு சாதாரண குடிமகனாக நம்மளை போல எல்லார் மாதிரியும் அவங்க இருக்கிறாங்க. எப்பயோ கொடுக்க போகிற வரப்போகிற தீர்ப்புக்காக நான் என்னோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணாமல் நிறுத்தி வைக்கலான்னு மதிப்பிற்குரிய உயர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லிய கருத்து அது சட்டத்திற்கு புறம்பானது. அது வந்து ஒரு உள்நோக்கத்துடன் அவர் கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன். அது அரசியல் சாயம் கலந்து கொடுக்கப்பட்ட கருத்து, ஒரு அரசியல் சட்ட கருத்து அல்ல, அரசியல் கருத்து அது. இல்ல அதுல ஒரே பாயிண்ட் சார், அதுல அது சட்டத்துக்கு புறம்பானதுன்றதை என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா அந்த கருத்தை வந்து திரு சிதம்பரம் அவர்கள் மட்டும் சொல்லலை, சோலி சொராப்ஜி அதை சொல்லியிருக்காரு, பழைய அட்டார்னி ஜெனரல். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்னர் வந்து நிரந்தரமா நான் வந்து உங்களை பதவியேற்றுக்கு அழைக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஒருவேளை நாளைக்கு வந்து நமக்கு தெரியாது, ஒருவேளை நாளைக்கு வந்து பாதகமாக தீர்ப்பு வந்து அதற்கு முன்பு திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டால் அப்போ வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்க்கு யார் பொறுப்பு? அதாவது இந்த தீர்ப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, முடிச்சிடறேன் சார், இந்த தீர்ப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குதுன்னும் பொழுது ஏன் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாது? இங்க தான் வந்து இந்த விண்டோ ஆஃப் டிஸ்கிரிஷன் தீர்ப்பு பாதகமாகத்தான் வரும் அப்படின்ற முடிவுக்கு எப்படி வர்றாங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க விண்டோ நீங்க வந்து ஆளுநர் அப்படி ஒரு இந்த தீர்ப்பு பாதகமாகவும் போகலாம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டாருன்னா இந்த தீர்ப்பின் மீதே நீங்க ஆதிக்கம் செலுத்துறீங்க, அதையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு ஆகாதா? இல்ல அதே பாயிண்ட் நான் என்ன சொன்னா, இன்னொரு கான்செப்ட் இருக்கு இந்த சட்ட வல்லுநர் சொல்றது தான் பேலன்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ்னு ஒரு கான்செப்ட். பேலன்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ்னா இப்போ வந்து கவர்னர் வந்து இப்போ இங்கே பிரச்சனையாக வந்துச்சுன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு அடுத்த வாரம் இந்த மண்டேக்கு பிறகு மண்டே கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்காம இதை வந்து பண்ண முடியாது. அப்போ வந்து கவர்னருக்கு வந்து இந்த டிஸ்கிரிஷன் வந்து ஆர்டிகல் 160 ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு. ஆனால் இவர் இல்ல கவர்னர் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாக இருக்க கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல கவர்னர் நீங்க உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கன்சிடர் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. என்னன்னா அதுக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து இதை வந்து இந்த தீர்ப்பு இவர்களுக்கு மணி சொன்ன மாதிரி வந்து தீர்ப்பு வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். இப்போ சசிகலாவுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது பாதகமாக போனால் மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும், மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ரிசைன் பண்ணும். அப்படிங்கும் போது அந்த விஷயத்தில் வந்து டிஸ்கிரிஷனுங்கிறது நிச்சயமாக செல் பண்ணும். ஆனால் டிஸ்கிரிஷனுங்கிறது எப்படி வந்து புஞ்சி கமிஷன் தான் கடைசியாக வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கமிஷன் வந்து எப்படின்னா இவர் சார் சொன்ன மாதிரி அது இஷ்டத்துக்கு வந்து விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் எடுக்க முடியாது. கவர்னர் வந்து நான் இந்த கட்சி சேர்ந்தவன், இந்த கட்சி தானே. இப்போ நம்ம வித்யாசாகர் ராவ் வந்து ஜனசங்கத்தில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்டி தான் அவர். அப்போ சண்முகநாதன் கேஸ் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஆர்எஸ்எஸ். ஆனால் இப்போ வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம வந்து பெருசாக அதில் வந்து சொல்ல முடியாது. கவர்னர் பதவியே வந்து
அப்படிப்பட்ட இதான் வருது. காங்கிரஸ் காலத்துல ரிட்டையர் ஆன எல்லாமே, காங்கிரஸ்காரங்க ஆமா. போட்டாங்க, பிஜேபி காலத்துல பிஜேபி இல்ல இல்ல, வேண்டியவங்க அதனால போடுறாங்க. கவர்னர்ங்கிற இன்ஸ்டிடியூஷனே வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்குது. சர்க்காரியா கமிஷன்ல இருந்து புஞ்சி கமிஷனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம எல்லா அரசாங்கங்களுக்கும் ஒரு மோட்டிவ் வச்சுட்டு தான் பண்றாங்க கவர்னர். ஆனா இப்போ வந்து அதிகமாக எடுத்துக்கிறான். ஆனா என்னன்னா அந்த புஞ்சி கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 2 விஷயம். கவர்னர் ஷுட் இன்வேரியபிளி இன்சிஸ்ட் ஆன் த சீஃப் மினிஸ்டர். இல்ல கவர்னர் வந்து 2 விஷயம், நாட் தட். என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் சாய்ஸ் should not be appear to be arbitrary or fanciful. அது ஒரு பாரபட்சமான ஏதோ தான் தோன்றித்தனமான முடிவாக இருக்கக்கூடாது, எதேச்சா எடுக்கக்கூடாது. இன்னொன்று இட் should be dictated by reason. அதாவது பகுத்தறிவு பூர்வமாக இருக்கணும், காரண காரியங்களோடு இருக்க வேண்டும். இன்னொன்று ஆக்டிவ், அது அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து ஆக்டிவேட்டட் பை குட் ஃபெய்த், அதாவது நன்னம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். இன்னும் டெம்பர்ட் பை காஷன், எச்சரிக்கை உணர்வு. இவ்வளோ காஷன் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து முக்கியமான முடிவு. இது வந்து ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தையும் இந்தியாவின் அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய முடிவாக கூட இருக்கலாம். இந்திய அரசியல் சட்டம் எப்படி செயல்படுகிறது. ஸோ இவ்வளோ காஷன் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த விண்டோ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸ் நடந்து அது அடுத்த வாரம் ஜட்மெண்ட் வருது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து அதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் எந்த டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறாரு, பன்னீர்செல்வம் என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, கவுண்டர் கிளைம் இருக்கா, அங்கேருந்து ஒரு லிஸ்ட் இருக்கா, அவருடைய அந்த ரெசிக்னேஷன் கொடுத்தார்ல அதை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்களா? இத பத்தி டெசிக்னேஷனை வித்ட்ரா பண்ண முடியாது. அக்செப்டட் ரெசிக்னேஷன் இல்ல, எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்? அது வந்து இல்ல அதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் இது வந்து உண்மையா என்னன்னு தெரியாது. இனிமே தான் யாரும் சொல்லணும். சபாநாயகர்கிட்ட வந்து ஒரு சட்டசபையில் வந்து ஒரு உறுப்பினர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் தனிப்பட்ட முறையில் சபாநாயகர்கிட்ட போய் நான் வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு ஒரு சபாநாயகர் கன்வின்ஸ் ஆகிட்டார்னா அந்த வந்து திரும்ப பெற முடியுங்கிறது ஒரு சட்டம் இருக்குது. அதை ஏன் கவர்னருக்கு வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் இது அதோட பெரிய ஒரு போஸ்ட் அது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் தான். அது வந்து நமக்கு வந்து இனிமே தான் வந்து நம்ம ஆளுநர் கொடுத்த கடிதம் என்ன அவர் வந்து டியர் சீஃப் மினிஸ்டர், ஐ ஹியர் பை அக்செப்ட் யுவர் ரெசிக்னேஷன் and the resignation of your council of ministers. அதுக்கு வந்து நேத்து விளக்கம். அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த என்னுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டுச்சு, நான் விலகிட்டேன், இதுவரையிலும் எனக்கு ஒத்துழைப்பு தந்த நிர்வாகத்தில் உதவி செய்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லி பிரதமருக்கும் கடிதம் எழுதுற அளவுக்கு அந்த கடிதமும் வந்தது இருக்கு. ஆமா, அதில் நம்பகத்தன்மை பிரச்சனை இருக்கு. அவர் சொல்றதை வந்து நம்ம வந்து ஏன் இப்படி மாத்தி சொல்றாருன்னு தெரியல. ஆனா இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார். அது ரீசனபிள் மேனா இருந்து சொல்லுங்க சார். இல்ல பாக்கி எல்லாத்தையும் ஒப்பீனியன் கொடுக்குறீங்களா? விண்டோ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேங்கிறீங்க. அவர் பிரதமருக்கு வந்து நன்றி சொல்லி எழுதுறாரு. அதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லணும். இல்ல அதெல்லாம் பார்த்து தான் சொல்றோம். பார்த்து நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. நாங்க முடிவு சொல்ல முடியாது, கவர்னர் தான் முடிவு கருத்து சொல்லுங்க. கவர்னர் என்ன சொல்றாரு? கருத்து முடிவு சொல்லுங்க. இல்ல என்னோட கருத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறது தான். டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு ரீசனோட இருக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் அத எனக்கு எல்லாத்துலயும் பிரச்சனை என்னன்னா இந்த மௌனம் 24 மணி நேரம் மௌனம். அதுதான் இப்ப என்னோட பாயிண்ட் இல்ல சார். இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த காலதாமதம் என்பதை இந்த 5 நாள் காலதாமதம் என்று மட்டும் நீங்கள் பார்த்தால் அது பெரிய காலதாமதம் கிடையாது நிச்சயமாக. நான் என்ன சொல்றேன்னா 5.5 மாசமா ஃபுல் டைம் கவர்னர் இல்லாததும் இது பழைய வரலாறோட ஒப்பிட்டு பார்த்தா தான் இது தாமதம்னு புரியும். ஒன்று ஓகே, நடந்ததெல்லாம் நடந்ததா இருக்கட்டும். இனிமே வந்து என்ன பண்ண போறான்றது அட்லீஸ்ட் இப்பயாவது அவர் வந்து யூ ஷுட் ஓபன் ஹிஸ் மவுத். அந்த இடத்துல ப. சிதம்பரம் சொன்ன கருத்து கரெக்ட். டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னா இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன். இன்னும் 4-5 நாட்கள்ல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரப்போகிறது என்னும் பொழுது அந்த காரணத்தை சொல்லியாவது ராஜ்பவன் ஷுட் இஷ்யூ a ஸ்டேட்மெண்ட். ஏன் ராஜ்பவன் கிட்ட இருந்து ஒரு டெஃபனிங் சைலன்ஸ், செவிப்பறை கிழியக்கூடிய அளவுக்கான ஒரு பேர் அமைதி எதனால ராஜ்பவன்ல இருந்து இருக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க. பிஜேபியிலே ஒரு நாள் முதல்வராக இருந்தவங்களா இருக்காங்களா சார்? அடுத்த நாள் வெளியில வந்துடுறாங்க. இந்த எடியூரப்பாலாம் 7 நாள் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு சார். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு பி என்ஃபோர்ஸ்டு. அதை நீங்க செய்யறதுக்கு வந்து விண்டோ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ங்கிற நாம விவாதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆளுநர் ஒரு 3 பக்க அளவிலான ஒரு விரிவான அறிக்கையை உள்துறை அமைச்சகத்துக்கு தன்னுடைய பரிந்துரையாக அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருகின்றன. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ற விவரங்கள் வெளியாகல. இதுல எனக்கு என்னன்னா பரிந்துரைங்கிறது வந்து ரெகுலர் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது வேற. பரிந்துரைங்கிற இந்த சிச்சுவேஷன்ல பரிந்துரை வந்து ரொம்ப விபரீதமான இதாக இருக்கு. நமக்கு தெரியல என்னன்னு. ஆனா கவர்னர் இருந்து அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து அங்க கேட்கவும் கூடாது, இவர் கொடுக்க கூடாது. எனக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து பேசியிருக்காங்க. இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிளைம் வந்து நான் பண்றேங்கிறது தான். இவர் வந்து சென்டரை வந்து கன்சல்ட் பண்றதுங்கிறது வந்து இது வந்து வேற விதமா இருக்கு. பட் என்ன அறிக்கைன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த நமக்கு அது தெரிய போறது இல்லை. இங்கதான் இந்த சீக்ரசி மறுபடியும் வருது. என்ன பண்றாங்க, சென்டர் என்ன பண்ணுது அப்படிங்குது. சென்டர் வந்து இதுல அங்கிருந்து இஷ்யூ பண்ண முடியாது ஸ்டேட்மெண்ட். இவர் இப்படி ஒரு அறிக்கை அனுப்பிச்சாருன்னு கவர்னருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்னர் வந்து நாங்கள் இந்த 2 பேர் இப்படி கிளைம் இருக்கு,
நான் இதை ஒத்துக்கிறேன் இதை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுமே தவிர இங்க இருக்கிற நிலைமையை பத்தி அனுப்புற மாதிரி ஒரு தோற்றம் அனுப்பிச்சாருன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்லதில்லை, இந்த ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அப்படி இருந்தா அதாவது is putting the ball in the center square. நமக்கு கிடைத்த தகவலின்படி அரசியல் குழப்பம் நிலவக்கூடியதனால் இறுதி முடிவு எடுப்பதில் சிரமம் இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் என்கிறது ஒரு செய்தி. இல்ல அதைத்தான் சொல்றேன். இது என்னன்னா வந்து they are buying time. சார் வெளிப்படையாவே சொல்லலாம், அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரையில் திருமதி சசிகலா அவர்களை பதவியேற்க அழைக்கப் போவதில்லை. பம்பர் டு பம்பர் எக்ஸிஸ்டன்ஸ் வாங்க, ஒவ்வொரு நாளும் இப்படியே கடத்த வேண்டியது. இதுதான் அவர்களுடைய முடிவு என்றால் அதை ஏன் ஓபனா கவர்னர் சொல்லக்கூடாது? சேகர் சொல்றாரு அப்படி சொன்னா பிரச்சனை வரும்ன்றாரு. இது வந்து அப்படி பார்த்தா இன்னைக்கு சிதம்பரம் சொல்லியிருக்கிறது வந்து when there is a window of opportunity discretion பொழுது இது ஒரு peculiar situation. எல்லா மாநிலத்திலும் இந்த நிலைமை கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனோ லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுனோ வருவதற்கு முன்னால் ராஜ்பவன் வாயை திறக்க வேண்டும். ராஜ்பவன் என்றால் யார்? மத்திய சர்க்கார். நீங்க பதில் சொல்லுங்க. சரி, இதுல மக்கள் அளித்த தீர்ப்பு அப்படின்றது முக்கியமான ஒன்று. ஒரு பெருவாரியான வாக்குகள் அதிமுக போடப்பட்டு இந்த ஆட்சி வந்திருக்கிறது. மக்கள் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்கள் அளித்த தீர்ப்பை திசை திருப்புறாங்களா, ஹைஜாக் பண்ணப்படுகிறதா அந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று. இந்த முடிவு தீர்ப்பு வரை தாமதிக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வரையிலும் கொண்டு போகுமா? அது அப்படி நான் நினைக்கல. தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற லெவலுக்கு கொண்டு போகும் நாம் நினைப்பது வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தின் மாண்பையே கேள்விக்குறியாக்குவது போல. See the problem is இப்போ இது வந்து ரொம்ப ஒரு இப்போ என்ன சூழல்னா, வழக்கமான ஒரு ஜுடிஷியல் டிக்டம் வந்து நீதிமன்றம் அதன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை தான் தன் முன்னால் வைக்கப்பட்ட சான்றாவணங்களுடைய மெரிட்ஸை பார்த்து மட்டுமே தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் தன் முன்னால் எந்த சான்றாவணமும் இல்லைன்னாலும் தேசத்தின் மனசாட்சி அப்படின்னு சொல்லி புறச்சூழல் வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தீர்ப்பு தர்றோன்ற ஒரு கருத்தெல்லாம் கூட கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இப்போ இந்த முடிவு அப்படின்றது தள்ளி போடுவது தீர்ப்பு வரும் வரை அப்படின்றது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை ஒத்தி வைத்து தீர்ப்பே தராம ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க. ஒத்தி வைத்த பிறகு எத்தனை நாளுக்குள்ள தரணும் அப்படின்னு எந்த வரையறையும் கிடையாது. இதுக்கு எப்படி டிஸ்கிரிஷனோ அதே மாதிரி ஆளுநருக்கு இருக்கிற டிஸ்கிரிஷன் மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது. இந்த செவ்வாய் வரும் திங்கள் வரும் அப்படின்றதுலாம் ஆருடங்கள் தான். அவங்க வந்து நாளை தீர்ப்பு தர்றோம்னு சொல்லி இன்றைக்கு மாலை உச்சநீதிமன்றத்தினுடைய காஸ்ட் லிஸ்ட்ல பதிவாகாத வரை அதில் எல்லாமே அது ஆருடம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த அன்சர்டனிட்டியை ஒரு காரணமாக காட்ட முடியுமா? இல்லை, இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் தேதி துஷ்யந்த் தேவே கர்நாடகா கவர்மெண்ட்டோட கவுன்சில் போய் கேட்குறாரு தீர்ப்பு எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னும்போது, சாதாரணமாக அந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிந்த வரையில் வந்து யூ கான்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஜுடிஷரி, நீங்கள் அப்படி எதுவும் கேட்க முடியாது என்று சொல்லி அதற்கு வந்து முகத்தில் அறைந்தது போலவோ அல்லது வந்து மழுப்பலாகவோ பதில் சொல்லிவிடும். இல்லை, அதில் 2 வித்தியாசம் இருக்குது. எனக்கு உடனே தீர்ப்பு விசாரணைக்கு எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் எடுத்தே தீரணும் அப்படின்னு சொன்னால் எங்களை வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லலாம். அவர் துஷ்யந்த் தேவே என்ன சொல்கிறாரு, நீதிமன்றத்திற்கு ஒரு கசப்பான உண்மையை ஒரு அன்பிளசன்ட் ரிமைண்டர் நான் செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு டியூட்டியை நான் செய்ய வேண்டியது இருக்குது, ஒவ்வாத ஒரு விஷயத்தை விரும்பத்தகாத ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் தீர்ப்பு ஒத்தி வச்சு 6 மாதம் ஆகுது, எப்போ சார் தர்றீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா வந்து வழக்கமாக இது போன்ற கோரிக்கைகள் எழும்பொழுதெல்லாம் ஒரு காலத்தை வரையறைத்து ஒரு நாளைக்குள்ளேயோ ஒரு வாரத்திற்குள்ளேயோ 2 வாரங்களுக்குள்ளேயோ 1 மாதத்திற்குள்ளேயோ தீர்ப்பு அளிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது கிடையாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க, 1 வாரம் ஏன் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து வேறு சில ஐயப்பாடுகள் எழுகின்றன. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்ல வருது என்னன்னா, இந்த மக்கள் மன்றத்தில் மிக கடுமையான அளவுக்கு சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவங்க எம்எல்ஏங்க கிட்ட வந்து 95% அவுட் ஆஃப் 136 ஆல்மோஸ்ட் 130 எம்எல்ஏஸ் அந்த அம்மா பின்னால தான் சாலிடா இருக்காங்க. இது ஒரு பெக்யூலியரான பிரச்சனை. மக்கள் அதைத்தான் சிதம்பரம் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் ரொம்ப ஆப்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் யாரை நீங்க வந்து எம்எல்ஏ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கட்சியின் உள்விவகாரம். ஆனால் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா இல்லையா என்று மக்கள் வந்து சொல்லுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பான உணர்வுகள் வெளிப்படுவதும் அது ஜனநாயகம் அவர் சொல்றாரு. மக்கள் கொந்தளிப்பு அப்படின்ற ஒன்றை நான் கேட்கணும். மக்கள் உணர்வு, மக்கள் விருப்பம் அப்படின்றது 96ஆம் ஆண்டு 1996 ஜெயலலிதா அவர்கள் தோற்று போன பர்கூரில் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனாங்க. அதற்கு பிறகு திமுக ஆட்சி பிரம்மாண்டமான வெற்றி. அதிமுகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் தான். அந்த நாளில் மக்கள் உணர்வு அப்படின்றது ஒரு கணக்குன்னு ஒரு யாட்ஸ்டிக் வச்சிங்கன்னா, அன்றைக்கு மக்களை கேட்டால் இனி அதிமுகன்னு ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது, இத்தோடு ஒழிந்தது, இத்தனை வழக்குகள் இத்தனைன்னு சொன்னாங்க. மக்கள் உணர்வுன்றது நிரந்தரமானதா? நிச்சயமாக மக்கள் உணர்வு என்பது நிரந்தரமானது அல்ல. அதன் அடிப்படையில் மட்டும் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நான் சொல்ல வரவில்லை. திரும்பவும் நான் சொல்றேன்,
எனக்கு தெரிந்தவரையில் நான் சொல்லுகிறேன், வெளிப்படையாக பட்டவர்த்தனமாகவே சொல்லுகிறேன், இது போன்று ஒரு கடுமையான ஒரு விமர்சனம், எதிர்ப்பு ஒரு தனிநபருக்கு எதிராக எழுந்தது, சசிகலா விஷயத்தில் எழுந்தது போல் எனக்கு தெரிந்து நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறலாம், நான் அதை மறுக்கவில்லை. இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது. ஷி இஸ் நாட் a சிட்டிங் எம்எல்ஏ. எம்எல்ஏ இல்லாத ஒருவரை ஒரு முதலமைச்சராக ஒரு சட்டமன்ற குழு தேர்ந்தெடுக்கலாம். சட்டத்திலோ அரசியல் சாசனத்திலோ அதற்கு எந்த தடையும் இல்லை, உண்மைதான். ஆனால் இதையும் கவர்னர் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, இதற்கு எது வலு சேர்க்கிறது என்றால், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்னும் பொழுது இவை எல்லாம் சேர்ந்துதான் நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதுல கவர்னர் முழுவதுமாக தவறு செய்து விட்டார் என்று நான் சொல்லுவது இந்த 5 நாள் நடவடிக்கை வைத்து மட்டுமல்ல, ஓவராலா. இரண்டாவது, இதுவரையில் என்ன நடந்தது என்பதை ஆளுநர் ஏன் வெளிப்படையாக ஒரு அறிவிக்கையாக கொடுக்கவில்லை? இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி 3 பக்க அறிக்கை அனுப்பியிருக்காருன்னு. கடந்த 2 நாட்களாக என்ன நடக்கிறது? ஆளுநர் சென்னை திரும்பிய பிறகு செலக்டிவ் லீக்ஸ் நடக்குது மீடியால. டெல்லியில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களுக்கு வேண்டுமென்றே சில செய்தியை இவர்கள் பரப்புகிறார்கள், மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து பரப்புகிறார்கள். அப்படி என்றால் நாம் திரும்ப திரும்ப ஆளுநரை போட்டு பேசுறதே எனக்கு தெரிந்து தவறாகப்படுகிறது. நாம் குறிவைக்க வேண்டியது, விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தை. உள்துறை அமைச்சருக்கு தான் நம்முடைய ஆளுநர் அறிக்கை அனுப்புகிறார். அப்படி என்றால் அவர்கள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள்? என்ன நடக்குதுன்றதை அவங்க சொல்ல வேண்டியது. இப்ப நம்முடைய நண்பர் நவநீத கிருஷ்ணன் சொன்னது, இவர் சொன்ன மாதிரி இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, நாங்க இதை பரிசீலிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட 5 நாட்கள் கடந்தும் 6 நாட்கள் கடந்தும் ஏன் ஆளுநரிடம் வரவில்லை? அதை விட்டுட்டு ஏன் செலக்டிவா லீக் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிரைசிஸை ஏன் நீங்க டீபன் பண்றீங்க? இதுதான் கொஸ்டின். இல்லை, இந்த மக்கள் உணர்வுங்கிறத வச்சு எதுவுமே கோர்ட்டு தீர்ப்போ ஒரு கவர்னரோ முடிவோ இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். இந்த விஷயத்தில் மணி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு தனிநபர், அவர் குடும்பம், இவரை பற்றி இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு நானும் பார்த்ததில்லை இவ்வளோ வருஷத்தில். அது பொதுமக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்சிக்குள்ளேயே ஒரு பார்வை அப்படி இருக்குது. கட்சிக்குள்ளேங்கிறது நான் தலைவர்கள் சொல்ல, தொண்டர்கள் மத்தியில் இப்போ என்ன நடக்குதுன்னா, கட்சியில் இப்போ இருக்கிற பொதுவாக பத்திரிகையாளர் பார்வையெல்லாம் என்ன வருதுன்னா, இப்போ இருக்கும் தலைவர்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது 4 வருஷம் இன்னும் பவர் இருக்குது, 4 இயர்ஸ். இதே 2 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு கிரைசிஸ் வந்திருந்தா இந்நேரம் கட்சி உடைஞ்சிருக்கும். அப்படின்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லாத நேரத்தில் இந்த கட்சி இருக்காது, பதவிக்காக மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா போன 5 வருஷம் இருந்திருக்காங்க, அதோடைய பலன்கள் அனுபவித்தவர்கள் மறுபடியும் ஒரு 4 வருஷம் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஆனால் தொண்டர்களின் மனநிலை வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மனநிலை கட்டமைக்கப்பட்ட ஒன்றா? கட்டமைக்கப்பட்டது அல்ல. இந்த மனநிலை இன்னைக்கு வந்தது இல்லை. பேசலாம், ஒரே நிமிஷம். இன்னைக்கு வந்தது இல்லை. இந்த மனநிலை எப்பவுமே ஒரு பெர்செப்ஷன், பப்ளிக்ல ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. பப்ளிக்ல என்னன்னா, ஜெயலலிதா நல்லவர், அவர் மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா இவர்கள் தான் இதுக்கு பிரச்சனைன்னு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வெளியேற்றினார். கட்சியை ஒத்தி இவங்களை சசிகலா அவர்களை வெளியேற்றிருக்கிறார். இது கட்சிக்குள்ளேயும் நம்மளை அவங்கள நெருங்க விடாம பார்க்கறது அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கிறது நம்ம பல பத்திரிகைகள் பல வருஷங்களா வந்துட்டு இருக்கு. கடந்த 25 வருஷம் பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரிப்போர்ட் வந்திருக்கிறது என்னன்னா, இவர்களை நெருங்க விடாமல் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அது அந்த கோபம் இப்போ வெளிப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருங்க சார். சார், நம்ம திரு மணி அவர்களும் நம்ம விஜயசங்கர் அவர்களும் சொன்னதிலேருந்து நான் முற்றிலுமாக மாறுபடுகிறேன். முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே ஆள தகுதியுடையவரா அப்படின்னு ஊடகங்கள் பரப்பினது. அப்புறம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவை அவங்க ஒரு சினிமாவோட நடிக்கிறவங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்கிறது மாதிரி இன்னும் 4 வருடம் இருக்குது, அதுக்காக எம்எல்ஏலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நினைக்கிறவங்க வேறு யாரை வேணாலும் பண்ணலாம், சின்னமாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒத்துமொத்த முடிவு எடுத்துட்டா யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க சின்னமாக பண்ணுவதற்குள்ள காரணம், ஒரு 33 வருட காலங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் உடன் இருந்து நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த கட்சியை வழி நடத்துறதுல அவங்களுடைய ஆற்றிய பங்கு. ஏன்னா உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா ரொம்ப பெரிய அறிவாளி, தேவையில்லாமல் ஒருத்தரை கூட வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் வேணாலும் எந்த உதவியும் செய்யக்கூடிய லெவலில் தான் அவங்க இருந்தாங்க. நவநீதனை மட்டுமே நம்பணும்னு அவசியம் இல்லை, யாரை வேணாலும் அந்த இடத்துல போட்டால் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை சக்தி இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்குது, எந்த விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியும். அவங்க ஒருத்தரே நம்பி இருக்க வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 33 வருடங்கள் அவங்கள கூட வச்சிருக்கிறது
அதுவும் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி உள்ளவங்க வச்சுருக்காங்கன்னா ரீசனபுளாக வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு மோர் த க்ளோஸ்னஸ் மோர் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு சில சூழ்நிலைகளில் கருத்து வேறுபாடு வர்றது சகஜம், அவ்வளவுதான். ஒரு நீண்ட இடைவெளி அவங்களுக்குள்ள கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சின்னம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் எந்த கருத்து வேறுபாடுமே இல்லை என்பது என்னுடைய கருத்தாகும். இல்ல இவங்க 2 பேரும் சொல்ற ஒன்று, மக்கள் மன்றத்தில் சார் இவங்க சொல்ற மக்கள் மன்றத்தில் மாண்புமிகு சின்னம்மாவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு எந்த அடிப்படையும் இது வரைக்கும் எப்பயுமே கருத்து கணிப்பு போடுவாங்க. இதுல என்ன வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கருத்து கணிப்பு அது ஒரு உல்டா சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறாங்க. இல்ல சமூக வலைதளங்கள் என்பது ஒரு குறைந்த படித்த பேர் மாத்திரம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னும் படிக்காத பாமரர்கள், அதுவும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 250 பில்லியன் பேர் ஏழாங்கிறான். இப்போ இது நம்ம ஏடிஎம்கே என்பது கேடர் பேஸ்டு கட்சி, பெரிய தலைவர்கள்லாம் ஒருத்தருமே கிடையாதுங்க. சாதாரண ஆளை தான் அம்மா தலைவராக்குவாங்க, பெரிய பதவி கொடுப்பாங்க. இந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்பது ஆதாரமற்ற ஒரு பேச்சு. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அம்மா தான் புரட்சி தலைவி அம்மா தான் நேரடியாக எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்கள வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க. அம்மாவுடைய மனம் திருப்திப்பட்ட பிறகு தான் ஒருத்தரை ஒரு வேலைக்கே கொடுக்குறாங்க. ஸோ அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சவர்கள் இப்பொழுது மாண்புமிகு சின்னம்மா செய்த தியாகத்தையும் அவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், அம்மாவின் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியும் என்று ஏகோபித்த முடிவெடுத்து அனைத்து எம்எல்ஏக்களும் ஏடிஎம்கில் இருக்கவங்க அம்மாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வருடம் பதவியில் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தவறு. அதே போல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறதும் வேணும்னு சொல்லப்படுகின்ற விஷயம், ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுகின்ற விஷயம். என்னோட பார்வையில் மக்கள் சின்னம்மாவை மட்டும்தான் விரும்புகிறார்கள், எம்எல்ஏக்களும் மாண்புமிகு சின்னம்மாவை தான் விரும்புகிறார்கள். எனவே ஊடகத்திலேயோ இல்லை தனிப்பட்ட கருத்து சொல்வதிலோ அர்த்தம் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டப்படி யார் அதிகமான எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுப்பது தான் சட்டத்தின் வழி, சட்டத்தின் முறை, அதன்படி செய்யப்பட்டது. இதில் என்னன்னா, அதாவது அவர் இப்போ சட்டமன்ற கட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுப்பா அது நியாயமான ஒரு வாதம் தான். ஆனால் அதே அரசியல் சட்டத்தை ஒரு எக்ஸப்ஷனாக தான் சொல்கிறாங்க. வெளியே இருந்து நீங்கள் ஒருத்தர் கொண்டு வரீங்க. ஆனால் வெளியே இருந்துன்னு சொல்லும்போது இப்போ வெளியே இருக்குல்ல, அவங்க இவங்க சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் பண்ணுறதுங்கிறது டிஸ்கிரிஷன் ஒரு எக்ஸப்ஷன் தான். இதில் அந்த எக்ஸப்ஷன் பல நேரங்களில் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் அப்படி ஒரு நிலைமை வருது. ஆனால் நம்ம இன்றைக்கி சசிகலா அவர்களை பார்த்து எதுவும் நம்ம சொல்லும்போது இந்த அக்செப்டன்ஸுங்கிறது பார்த்தா முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர்கள் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் முன்னாடியே இருந்திருக்காங்க. எந்தவித அரசியல் நிகழ்ச்சியிலும் நேரடியாக பேசாமல், எந்தவித நேரடியான அரசியல் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளாமல், அரசியல் பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்த ஒருவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் கேபினட்டோ ஒரு இன்னர் ஷேடோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இது நம்ம சொல்கிறது இல்லை, இது எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை, எங்களுக்கு எதுவுமே எதிர்ப்பு இல்லை. ஆனால் அம்மா சில நேரங்களில் இப்படி ஒரு இது வரும்போது பேச்சுவார்த்தைகளில் கூட கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கூட இருந்ததே மட்டும் தகுதி அப்படிங்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது. கூட இருந்ததே தகுதினா இப்போ நம்ம அதை அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மாநாடுகள் நடத்தியிருக்காங்க, எத்தனை தொண்டர்கள்ட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இப்போ கூட இருந்து தியாகம் பண்ணாங்க. தியாகம் பண்ணுறதா இன்றைக்கி யாருமே பார்க்கறது. அதாவது தியாகம் பண்ணுறதா சொல்கிறது கட்சிக்காரர்கள் மட்டும்தான், கட்சியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குற வரைக்கும் அப்படி தெரியுது. இன்னொன்று கருத்து கணிப்புங்கிறது எப்போ வரும்னா, இப்போ தான் வெளியே வராங்க. இவ்வளோ நாள் நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன், அவர்களை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிற சசிகலா உங்களுடைய இன்டர்வியூவில் சொன்னாங்க. நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், அது உண்மை. அது நம்ம மறுக்கவே முடியாது. அவர் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்கிறது உண்மை. ஆனால் பொதுவெளிக்கு இப்போ தான் வராங்க. பொதுவெளிக்கு நேரடியாக ஒரு முதலமைச்சர், பொதுச் செயலாளர் அப்படி இப்படி நேரம் அப்படியே எங்கே போயிட்டு இருக்காங்க மேலே. இது என்னன்னா, இந்த கட்சியை அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஜெயலலிதா காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடங்கி இருக்குது. அவர் ஒரு தனிநபர் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் கட்சி, யாரையும் வெளியே பேசுறதுங்கிறது எத்தனை அமைச்சர்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஜெயலலிதா காலத்திலேயே நடந்ததில்லை.
யாரும் வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேச மாட்டாங்க, ப்ரெஸ்கிட்ட வந்து பேச இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து அப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஒரு தலைவர் வந்து போன உடனேயும் ஒரு கட்சியை வந்து பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த 15 வருடங்களாக. அதோட பலன்கள் தான் இது எல்லாமே. சரி, இல்லை, இப்போ சிதம்பரம் சொன்ன இன்னொரு பாயிண்ட் கரெக்ட். எம்ஜிஆர் இறந்த பிறகு நடந்ததற்கும் இப்பொழுதுக்குமான ஒரு விஷயம், எம்ஜிஆர் இறந்த பிறகு பார்ட்டி வெர்டிகலாக ஸ்பிளிட் ஆச்சு, இப்போ ஹரிசான்டலாக ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. நிச்சயமாக அவங்க பக்கம் எம்எல்ஏ இருக்காங்க, அவர்கள் வந்து சட்டப்படியும் அரசியல் சாசனப்படியும் முதலமைச்சராவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் வந்து தொண்டர்கள் மத்தியில், மக்களை கூட விட்டுருங்க, தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இது என்னுடைய கருத்து. அதனால் அந்த ஸ்பிளிட் என்பது வந்து ஹாரிசான்டல் ஸ்பிளிட் தான் நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம், ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதுல வந்து கருத்து கணிப்புக்கு நோக்கம் கற்பிப்பாங்க, இல்ல, அது சயின்ஸான வரும். அது நான் அந்த கருத்து கணிப்பை நானே ஏத்துக்கல. அதுல வந்து யாருன்னா, இவங்களாவது ஜெயலலிதா கூட இருந்தாங்கன்னு திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ வெளியே வந்த, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண தீபா வந்து 32% வாங்குறாங்க. கருத்து கணிப்பு சரின்னு சொல்ல, அதுல கூட வந்து இவங்களுக்கு வந்து வாங்க முடியலங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சார் ஒரே ஒரு பதிவு பண்ணிடுறேன் சார். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டருக்கும் நன்றாக தெரியும் மாண்புமிகு சின்னம்மா எந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்காக, வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் என்பது. குளப்பாக்கத்தில் நடந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்ட்ராக்ஷன் செஷனில் மாண்புமிகு அம்மா, புரட்சித் தலைவர் அம்மாவே இந்த மாதிரி இந்த கூட்டத்தை, ஏற்பாட்டை நன்றாக சிறப்பாக செய்து முடித்த சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்டர்னலாக பெரியம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இங்கே எடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடுக்கப்படுகின்ற அனைத்து முடிவுகளும் சின்னம்மா அவர்களுடைய பங்கு உண்டு. அவர்கள் இந்த தமிழகம் முழுக்க பெரியம்மா கூட சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு கட்சியினுடைய நிகழ்வுகளிலும் அவங்க பங்காற்றி இரவு பகலாக உழைத்துள்ளார்கள். எனவே உங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கின்ற கோணம் வேறு, என் போன்று உள்ளே இருப்பவர்களுக்கு இருக்கின்ற கோணம் வேறு. இல்லை, இதில் ஒரே ஒரு, அவர் சொன்னார் குளப்பாக்கத்தில் வந்து அப்படி பேசினார். அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை பற்றி இவர் தான் மாடல். ஏன்னா இப்போ வர இளைஞர்கள்லாம் நேரடியாக வந்து அரசியலுக்கு வந்து உடனே பதவிக்கு போட்டு நிற்கிறாங்க. இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் தான் மாடலாக காமிச்சிருக்காங்க. அதனால் அதை வந்து சொல்ல முடியாது நம்ம இந்த நேரத்தில். மக்கள் தீர்ப்பை தாமதப்படுத்துவதன் மூலமாக வேறு அரசியல் நோக்கத்துக்காக ஹைஜாக் பண்றாங்க, திசை திருப்புறாங்க அப்படின்ற 2 பார்வைகளை பேசுகிறோம். ஒரு பார்வை சசிகலா அவர்களுக்கு எதிரானது, இன்னொரு பார்வை மத்திய அரசுக்கு எதிரானது. உங்க கருத்து என்ன திரு சேகர்? அதாவது ஒரு பார்வை சசிகலாவுக்கு எதிரானது, இன்னொரு பார்வை சசிகலாவுக்கு ஆதரவானது இருக்கணுமே தவிர மறுபடியும் மத்திய அரசுக்கு எதிரானது என்பது எப்படி இருக்க முடியும் என்பது என்னுடைய கேள்வி. ஆனாலும் கூட உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சசிகலாவுக்கு இப்போ முதல் ரவுண்டில் பேசுனதுக்கு இந்த சில டெக்னிக்கல் ரீசனால் சில பதில்கள் சொல்ல முடியல. ஆனாலும் கூட அதுக்கு மணியே ஒரு கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லி, கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லி கடைசியாக ஒரு கேள்வியோடு முடித்திருக்கிறார். எனவே அதுக்கு பதில் அவசியமில்லை என்பதால் நான் அதை விட்டுடுறேன். இப்போ இந்த விஷயத்தில் வந்து சசிகலா வந்து அவங்க வந்து தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இருக்கக்கூடிய வட்டாரம் வந்து எம்எல்ஏக்கள் வட்டாரம். ஏன்னா அவர்கள் தான் ஆட்சியை தீர்மானிப்பவர்கள். அவர்கள் வந்து ஏன் போக முடியவில்லை என்ப விஷயம் வந்து நாம் விவாதத்துக்கு அவசியமில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு பர்சனல் ரீசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் கூட கீழ்மட்டத்தில் வந்து சசிகலாவுக்கு ஆதரவு இல்லை. ஆனாலும் கூட ஆட்சியை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான திறமையும் உபாயங்களும் இருக்கிறது. இதைத்தான் வந்து இல்லுமினரிஸ் என்று சொல்வார்கள். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லி மிகப்பெரிய கருத்து கணிப்புகள் பதில் சொல்லி கடைசி ஓட்டெடுப்பு நடந்ததற்கு பின்னாலே டைம்ஸில் அந்த அம்மாவனுடைய படமும் போடப்பட்டு காப்பிகள் வெளிவந்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுகிறார். ஆனால் அதற்கு முன்னால் புட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சார்பாக டொனால்டு ட்ரம்பினுடைய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்டு ஹிலாரி கிளின்டனுக்கு எதிராக இமெயிலில் இராணுவ ரகசியங்கள் லீக் பண்ணப்பட்டதாக மிகப்பெரிய ஒரு விஷயம் பரப்பி அது வந்து ஒரு தோல்விக்கு காரணமானதாக பேசப்படுகிறது. அதாவது கண்ணுக்கு முன்னாலே நடைபெறுகின்ற உண்மைகளை விட கண்ணுக்கு பின்னாலே பல விஷயங்கள் நடைபெறுகிறது. அப்படி பின்னாலே நடைபெறுகிற விஷயங்களிலே சசிகலா கெட்டிக்காரர். ஆகவே தான் அவர் இந்த பதவியும் இல்லாமல் கீழ்மட்ட தொண்டனுடைய, அதாவது
எனிபடி சார் இதுவரை சகோதரர் வந்து திரு எஸ்.ஆர். சேகர் நீங்க டெமோக்ராட்டிக் அதை பத்தி பேசக்கூடாது. எப்படி விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன சார் நீங்க நெகட்டிவாக தான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், பாசிட்டிவாக விமர்சிக்கப்படவில்லை. இப்பயுமே கீழ்மட்டத்திலேயே அவருக்கு பாசிட்டிவான ஆதரவு இருப்பதாக செய்திகள் வரவில்லை. ஆனாலும் கூட ஆட்சியை தக்க வைக்கின்ற அளவிற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஏனென்றால் திரு சேகர் இன்றைக்கு ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டாலும் கூட மக்களை சந்தித்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுடைய ஓட்டை பெறாமல் அவர் ஆட்சியில் நீடிக்க முடியாது, எம்எல்ஏ ஆகாமல் நீடிக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கு ஆளுநர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது இப்போதைக்கு ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது, தீர்ப்பு வரும் வரை. ஏனென்றால் எம்எல்ஏவாக போட்டியிடக்கூடிய தகுதியை தீர்ப்பு இழக்க செய்து விடுமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் தற்போதைக்கு அவரை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று ஆளுநர் உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறதாக தகவல். இப்படிப்பட்ட முடிவு சரியான ஒன்றுதானா அப்படின்றத பேச வேண்டியது இருக்கிறது. திருமணி இல்ல இந்த அப்படி ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் ப்ளீஸ் இல்லை, நான் முடிக்கல, அதனால நீங்க எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் சசிகலாவுடைய விஷயத்தில் சசிகலா வந்து மக்களை சந்திக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா நவநீத கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வார், யாருமே ஏற்றுக்கொள்வார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு இன்னும் 4.5 ஆண்டு காலத்துக்கு அந்த ஆட்சிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த முடிவு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போடப்பட்ட ஓட்டு தான் அது. எனவே இது வந்து அல்லது ஜெயலலிதாவுடைய பெயரை உச்சரித்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக போடப்பட்டது, அது சசிகலாவுக்கான வாக்கு அல்ல. திரு எஸ்.ஆர். சேகர், சசிகலா இப்போது வருவது திரு எஸ்.ஆர். சேகர் ஒரு நிமிஷம். திரு எஸ்.ஆர். சேகர் உங்கள்ட்ட கேட்கிறது, ஜெயலலிதா அவர்களுக்கு போடப்பட்ட வாக்குதான். நம்ம நாட்டில் முதலமைச்சருக்கு தேர்தல் நடக்கல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் தேர்தல் நடக்கிறது. முதலமைச்சருக்கு போட்ட ஓட்டு, முதலமைச்சர் இறந்து விட்டார் எதிர்பாராத விதமாக அப்படின்னு சொன்னா மீண்டும் தேர்தல் நடத்தணும், மக்கள்கிட்ட மீண்டும் போய் வாக்கு கேட்கணும்னு சொல்வீங்களா? உங்க பிஜேபியில தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் எதிர்பாராத காரணத்தினால் இறந்து போனால் தேர்தல் தான் உபயம் அப்படின்னு போயிருக்கீங்களா? அல்லது சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே 5 ஆண்டுக்குள்ள நீங்க 2-3 முதலமைச்சர்களை மாத்தினது இல்லையா? குணா சொல்லுவது விவாதம், நான் சொல்லுவது யதார்த்தம், கிரவுண்ட் ரியாலிட்டி. ஜெயலலிதாவுக்காக போடப்பட்ட வாக்குதான் என்பது சாமானிய மனிதனுக்கு தெரியும். அதனால ஒரு மிக அதிகமாக தினசரி நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய குணா மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் வந்து இந்த கேள்வியை கேட்பது ஆச்சரியமாக இருக்கு. என்னோட நேரடி கேள்வி, ஜெயலலிதா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர் நானே ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்பதாக நினைத்து ஓட்டு போடுங்கள் கேட்டார். என்னோட நேரடி கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள், எதிர்பாராமல் அவருக்கு ஒரு மரணம் நேர்ந்து விட்டது அப்படின்னா மீண்டும் மக்கள் தேர்தலை சந்திக்கணும், மீண்டும் மக்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுதான் பிஜேபியோட ஸ்டாண்டா? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு தான் போட்டி, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிறது தான் வாக்கு வங்கிகள் வித்தியாசம். இது வந்து இப்படி யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் பல விவாதங்களை நாம் செய்திருக்கிறோம். வந்து பிரதமர் வந்து நரேந்திர மோடியா அவருக்கான வாக்கா இது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னால் இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி என்று தனிப்பட்ட பர்சனாலிட்டி கல்ட்டில் வாக்குகள் கேட்கப்பட்டு மோடிக்கு மட்டும் தனித்து பார்க்கப்பட்டது. இப்போது அது நீங்கள் மாற்றுவீர்களா என்றால் கேட்டால் இல்லை. ஏனென்றால் வாதத்துக்காக மட்டும்தான் இதை சொல்ல முடியும் தவிர யதார்த்தத்துக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்கு. இன்றைக்கு சசிகலா ஜெயலலிதாவை ரெப்ரசன்ட் பண்ணவில்லை, அவர் வீட்டில் மட்டும் நட்பு தான். அந்த நட்பினுடைய அடிப்படையில் அந்த கட்சியை அவர் கையில் வைத்திருக்கிறார், அதன் மூலமாக இப்போது ஆட்சியை பிடிக்கிறார். அதெல்லாம் அதிமுக உட்கட்சி விவகாரம். ஆனாலும் கூட விவாதம் என்று எடுத்துக்கொண்டால் சசிகலாவுக்கு தார்மீக ரீதியாக ஜெயலலிதாவுடைய வாக்குக்கு உரிமை கோருவதற்கு உரிமை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், ஒரே ஒன்று நான் பதிவு பண்ணிடுறேன் சார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தானே முதல்வராக ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பம். அதனை முன்மொழிந்தவர் திரு OPS. இதுதான் நாங்கள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையுமே புரட்சி தலைவர் அம்மா தான் தேர்வு செஞ்சாங்க. எனவே நீங்கள் வந்து அவர் தார்மீக உரிமைங்கிறதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எந்த எலெக்ஷனில் நிற்கிற உரிமை இருக்குது, சட்டப்படி அவங்க வர முடியும்,
உங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் வாழ முடியாது சாமி, நீங்கள் அந்த அளவுக்கு சொல்லாதீங்க. அவங்களுக்கு உள்ள உரிமையை நீங்கள் எடுக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அவங்க எதுவும் சட்டப்படி சட்டத்துக்கு மீறி செய்யலை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய உங்கள் தகவல் அதோட சோர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு புரியல, அது வந்து எதன் அடிப்படையில் ஆளுநர் அப்படி ஒரு முடிவை எடுக்க? ஆளுநர் சொல்லக்கூடிய கிரவுண்டு அவருக்கு எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான வழக்கினுடைய இந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பு வரப்போகிறது. ஒருவேளை அந்த தீர்ப்பில் அவருக்கு பாதகமாக வந்தால் 6 மாதத்துக்குள் நான் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்குவது, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது அப்படின்னா அவர் 6 மாதத்துக்குள்ள எலெக்ட் ஆவார் அப்படின்ற ஹோப் இருக்கணும். அவருக்கு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான தகுதியை அவர் இழந்து விட்டால் என்ன ஆகுமோன்னு யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால நான் இப்போதைக்கு செய்ய முடியலை, தீர்ப்பு வரும் வரை காத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து இது வந்து இதை முழுவதும் அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆத்தென்டிசிட்டி கரெக்டா இருந்ததுன்னா இதுல வந்து என்னால வந்து உறுதியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஆனா எனக்கு அது கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷனா இருக்கு, டைசி சிச்சுவேஷன். எப்படின்னா அந்த டிஸ்கிரிஷனரி சிதம்பரம் சொன்ன மாதிரி வந்து டிஸ்கிரிஷனரி விண்டோக்குள்ள அது வர மாதிரி தான் தெரியுது. பட் அட் த சேம் டைம் வந்து யூ ஆர் ஸ்ட்ரைக்கிங் அட் த ரூட் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன்னா அவங்க 130 எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இவங்க தான் எங்களுக்கு வேணும் போது நீங்கள் வந்து நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் எப்படி இன்றைக்கு அவருடைய வாய்ப்பை பறிக்கிறீர்கள் என்று எனக்கு அந்த விதத்தில் என்னால் முடிவு செய்ய முடியல. ரெண்டு, ஆனா நான் இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது வந்து இதுதான் ஆளுநரின் ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன்னா ஏடிஎம்கே அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதை சேலஞ்ச் பண்ணலாம். திங்கட்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐதர் தே கேன் டேக் இட் டு தி பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரிடம் இதை கொண்டு போகலாம், அல்லது நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் அவங்க மூவ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் காப்பி கொடுக்கணுமே இவங்க. இல்ல அது இன்டர்னல் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் கவர்னர். எனக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி காலதாமதத்தை வைத்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அந்த காப்பி கையில கிடைச்சுதான் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த காலதாமதத்தின் அடிப்படையிலேயே நீங்க ஒன்னு கவனிக்கணும். 128 எம்எல்ஏக்கள் வந்து என் மாசா எங்களுக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லும் பொழுது these are all extraneous reasons. மக்கள் ஆதரவு இல்லை என்பதும் கோர்ட்ல வந்து எங்களுக்கு வந்து கேஸ் இருக்குன்றதும் எக்ஸ்ட்ரானியஸ் ரீசன்ஸ் தான் நான் பார்க்குறேன். அதனால வந்து டிஸ்கிரிஷன் நான் வந்து குழப்பி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப டைசி சிச்சுவேஷன். வெளிப்படையாக ஆளுநர் மக்கள் மன்றத்தில் விஷயத்தை வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஏடிஎம்கே வந்து இந்த ஃபைட்டை வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலிவேட் பண்ணலாம், பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கும் கொண்டு போகலாம். இவங்க அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. இதுவரையில் அவர்கள் ஏன் என்ன செய்யலன்னு தான் புரியல நமக்கு. நம்ம பேச தொடங்கின ஒரு பாயிண்டோட முக்கியமான புள்ளிக்கு இப்போ தான் வந்திருக்கோம். தீர்ப்பு ஹைஜாக் செய்யப்படுகிறதா? மக்கள் தீர்ப்பு யாரால் திசை திருப்பப்படுகிறது? தங்கள் நலனுக்கு திசை திருப்பப்படுகிறதுன்ற ஒன்று வருது. அது இப்போ வந்து ஆளுநருடைய நடவடிக்கை என்பது அந்த இடத்துக்கு தான் எடுத்துட்டு போதான்ற கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துது. இல்லை, நான் அப்படி ஹைஜாக் பண்ணப்படுகின்ற பெரிய வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், முற்றிலும் முழுக்க 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 இந்த 5 நாட்களில் கவர்னரோட ரோலை வந்து நான் வந்து டைஹார்டாக அப்போஸ் பண்ண விரும்பல. ஓவராலாக தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இனிமேல் ஆளுநர் மௌனம் காக்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிக்கை உள்துறை அமைச்சகத்துக்கு மௌனம் காக்காம அந்த அறிக்கையை கொடுத்துட்டாருன்னா அப்போ வந்து அது வந்து we have to criticize him. அப்போ ஆளுநர் கண்டிப்பாக கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியவர் தான். இந்த ஒரு வார கால ஸ்திரமற்ற தன்மையை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க? நேற்று ஹைகோர்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. அதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அரசு சம்பந்தப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றங்களில் வருகின்றன. எங்கேருந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸும் கவர்மெண்ட் ப்ளீடர்ஸும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னா செக்ரட்டரிஸ் கிட்டேருந்து எடுப்பாங்க, மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்து எடுப்பாங்க. நான் ஒரு செக்ரட்டரிகிட்ட பேசும்போது சொன்னார், நாங்களே குழப்பத்தில் இருக்கோம், என்ன செய்யறதுன்னு புரியலன்றாங்க. அப்போ இதில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து 30 வருஷம் ஒரு கேஸ் ஆடி இருப்பான் ஒருத்தன். இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தவறான ஒரு தகவலையோ அல்லது வேறு சில காரணங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ப்ளீடரோ கவர்மெண்ட் வக்கீலோ வந்து ஹைகோர்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த வழக்காடி 30 ஆண்டுகள் வழக்காடி பாதிக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கை என்னவாகும்? அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு மைனிங் கேஸ் வருது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு போன வாரம் வரைக்கும் ஒன்று, இன்னைக்கு வேற ஸ்டாண்டு எடுத்துடுறாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் தி கவர்னன்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு அதை நம்ம பேசணும். அதை வந்து இந்த ஒரு தீர்ப்பு வரும் வரை அப்படின்னு சொன்னா தீர்ப்பு வரலன்னு வச்சுக்கங்க. அப்ப இது வந்து திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமை இதுல ஊகம் தானே. தீர்ப்பு இந்த தேதிக்குள்ள தந்தாகும் யாரும் நிர்பந்திக்க முடியுமா? ஒரு முறை வந்து டிஸ்கிரிஷன்ங்கிறது வந்து இந்த டிஸ்கிரிஷன் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு முறையில் செய்ய முடியாது. அவர் டிஸ்கிரிஷனை எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அவர் வந்து அந்த சந்தேகம் வர முடியாது செய்யறது மட்டும் இல்லாமல் அவர் நம்பர் இருக்குன்னு சொல்றாருல, நம்பர் இருக்கு. இன்னொரு அந்த ரிப்போர்ட்ல வருது சொல்றோம் இன்டென்ஷன், உள்நோக்கம்ங்கிறதுல நம்ம அது வந்து இது வந்து லீக் ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்கு. கரெக்டா எப்படி? ஆமா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போன ரிப்போர்ட் வந்து இவங்க வெளியே விடுறாங்க. இது எந்த சேனல்ல எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நிறைய ரிப்போர்ட் லீக் ஆயிருக்கு. அதுதான் இங்க நமக்கு சந்தேகமே வருது. இதுல வந்து நீங்க வந்து நம்பர் இருக்கு, இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா நம்பர் இருக்கு,
ஆனால் வந்து அவங்க வந்து இந்த எம்எல்ஏக்களை வந்து மிரட்டு பண்ணியிருக்காங்கங்கிறதும் அந்த எனக்கு வந்திருக்க செய்தியில் அப்படி வந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்காரு. இது ரெண்டையுமே நான் வச்சு பார்க்கும்போது நான் வந்து உண்மையிலேயே கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா நான் வந்து சசிகலாவை வந்து அழைக்கிறேன் சொல்லணும் சொல்லி நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் தான் இவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வேற முறையில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. சட்டமன்றத்தில் அந்த நம்பரை வந்து ஃபோர் டெஸ்ட் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு மாற்றே கிடையாது. வேற வந்து பைனாக்குலர் இதெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாது, லென்ஸ் எல்லாம் வச்சு வெரிஃபைங் த சிக்னேச்சருங்கிறது தான் நடக்காது. பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ், நம்பர் பிரசன்ட் அண்ட் நம்பர் ஓட்டிங், அந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து பண்றாங்க அப்படின்னு போனோம். ஆனா இப்போ வந்திருக்க இந்த இதுபடி பார்க்கும்போது ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்ன பிறகு இவருக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் டிஸ்கிரிஷன் கூட வருமானங்கிறது எனக்கு நம்பர்ஸ் இருக்கு என்பதை அவரே ஒத்துக்கொள்ளும். ஆப்ஷனே கிடையாது. அடுத்து வந்து ஆப்ஷன் கிடையாது. இத சைட்டே பண்ணக்கூடாது. தீர்ப்பை வந்து அவர் அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா அப்சர்வர்ஸ் அனுப்பலாம். மேக்ஸிமம் டிரான்ஸ்பரன்சியா கவர்னர் மெயின்டைன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் கூட தீர்ப்பை காரணம் காட்ட முடியுமா? பண்ண கூடாதுன்ற நானு இது நீ அப்ப நம்பர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. அதே நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து இவ்வளவு ஓபனா சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டிஸ்கிரிஷன் பவர்ங்கிறது வந்து கசிய விடப்பட்ட ஒரு அறிக்கையில அதுல தான் வருது. அதனால வந்து இது வந்து ரொம்ப அதிகமா இதை வச்சு நம்ம பேச முடியாது. ஆனா உண்மையா தான் இருக்கணும் கடைசியில். ஆனா நம்பர் பத்தி ஒரு கிளாரிட்டி வரும்போது அடுத்த ஒரே மெத்தட் வந்து இதுதான். அப்ப யாருங்கிறது ப்ரூவ் ஆயிடும். அது வந்து ஃப்ளோர்ல தான் ப்ரூவ் பண்ணது. உங்களுடைய நிறைவு கருத்து திருநாமணி கிருஷ்ணன் சொல்லுங்க சார். உங்களுடைய சார், மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து உரிய கடிதத்தை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்று மேதகு ஆளுநரிடம் கொடுத்து விட்டார். ஒரு வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது என்பதற்காக இந்த பதவி பிரமாணத்தை தள்ளி வைப்பது என்பது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் முதல்வராக இந்த சூழ்நிலையில் பதவியேற்க முடியும். ஏனென்றால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மாவை தான் தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விண்டோ ஆஃப் டிஸ்கிரிஷன் ஆன் ஃபேக்ட்ஸ் இந்த சூழ்நிலையில் இவ்வளோ கிளியர் கட் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கிறதுனால எனவே அதில் ஒன்றுமே இருக்க முடியாது. மேதகு ஆளுநர் அவர்கள் விரைவில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை முதல்வராக பதவியேற்கும்படி அழைக்க வேண்டும். அதுதான் நியாயம், சட்டம், தர்மம். இதில் எப்பொழுதோ வரப்போகின்ற தீர்ப்பிற்காக காத்திருக்கிறேன் என்பது அது நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் பொருந்தாத ஒன்றாகும். திரு சேகர், உங்கள் நிறைவு கருத்து. அதாவது கவர்னர் மௌனம் சாதிக்கவில்லை, மௌனம் காக்கவில்லை. கவர்னர் செயல்படுகிறார். கவர்னர் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, பராமரிப்பதற்காக, அதை ஹானர் செய்வதற்காக, அரசமைப்பு சட்டம் செயலிழந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முழு டிஸ்கிரிஷனரி பவரை உபயோகித்து சரியான முறையிலே நடந்து வருகிறார். ஆனால் அதை பற்றி இப்போது அவர் மீது அபாண்டம் சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இந்த காரணம் அந்த காரணத்தினாலே அவர் ஏன் செய்யவில்லை என்கிற கேட்கின்ற நாம் 75 நாட்கள் வந்து ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாத பொழுது செயல்படாத இந்த அரசாங்கத்துக்கு மீது எவ்வளவு விவாதம் வைத்தோம் என்று தெரியவில்லை. இதே பத்திரிகையாளர்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிகப்பெரிய கட்டுரைகள் எழுதினால் தெரியவில்லை. அதற்காக கவர்னருடைய இந்த மௌனத்தை சாதிப்பதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மீது நான் சொல்லுவதற்கு நான் அதை கம்பேர் பண்ணுவதற்கு காரணம் அதனால தான் வந்துச்சு. ஆனாலும் கூட சரியான முறையில் சரியான வகையில் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. இதன் மீது குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தவிர கவர்னருடைய மௌனத்திற்கு வேறு அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மிக்க நன்றி. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி தமிழக அரசியலில் இந்த காலகட்டம்ன்றது ஒரு பரபரப்பும் உச்சகட்டத்தையும் எட்டியிருக்கிற ஒரு காலம். ஒரு நிலையற்ற தன்மை உருவாகி இருக்கிறதா அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இன்னமும் நமக்கு தேவைப்படுகின்றன. அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கையாக உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.